பண்ணிடுறேங்க. இனிய பிரார்த்தனை தொடங்குவீங்கன்னா. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவார் மனசிலம் வாழ்த்தி வணங்குவார். திருச்சிட்டம்பலம். சேக்கிழாருடைய வாக்கு இருக்கு பாருங்க, அது உண்மையாகவே கடவுளே எடுத்து கொடுத்த வாக்கு என்பதுல சந்தேகமே இல்லை. எல்லோருக்கும் நமஸ்காரம். ரொம்ப பெரிய பயணத்தினுடைய இன்றைக்கு கடைசி கட்டத்துல வந்திருக்கிறோம். இந்த நடராஜரை பத்தி கடந்த 30-40 வருஷமா நிறைய தகவல்களா கேந்திரா நூலம் அதெல்லாம் ஒரு 15-20 சொற்பொழிவுல ஆற்ற முடியுமா அப்படின்னு ரொம்ப சந்தேகமா இருந்தது. நடராஜ பெருமானுடைய அருளினாலே நம்ம பயணத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்து விட்டோம். அதாவது எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னா, நான் பேசின ஒரு தகவலை கூட சொல்லாம இன்னொரு 17 லெக்சர் யாராவது கொடுக்க முடியும். அவ்வளவு விஷயம் நடராஜரை பற்றி இருக்கு. விஞ்ஞானமாகட்டும், கலையாகட்டும், மொழியியலாகட்டும், நடனமாகட்டும், சிற்பக்கலையாகட்டும், பரத நடனம், இத்தனைக்கும் மையமாக ஒரு பெரிய, அதாவது இந்த நடராஜருடைய ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செலவழிச்சவங்கள்லாம் இருக்காங்க. சுவாமி பிரம்மலீனானந்தான்னு ஒரு அம்மா, அவங்க மெடிசின்ல எப்டி தமிழம்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் மகாராஷ்டிரத்துல. அவங்க பாணினியுடைய இலக்கிய சூத்திரத்துல உலகத்துல பெரிய அத்தாரிட்டின்னு வாங்கியிருக்காங்க. ஒரு எம்டி மெடிக்கல். அவங்க அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் என்ன? பாணினியும் சிவபெருமானும் நடராஜர். அந்த மாதிரி நடராஜருடைய அப்புறம் நடராஜருடைய பரதநாட்டியத்திற்காக வாழ்நாளையே கொடுத்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு கலைய அப்படி அவர் சுருக்கி தந்தவர். அதனாலதான் இந்த நடராஜருடைய வடிவத்தை அப்படி நம்ம போற்றுகின்றோம். அதனுடைய 1000 நாமங்கள் ரொம்ப அரியது. பல நாமங்கள் ரொம்ப வெறும் அதனுடைய சொற்பொருளை தெரிஞ்சா போராது. அதுக்கு யாராவது உரை எழுதுறவங்க எழுதணும். ஆனா அந்த உரை எழுதினவங்க எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அந்த உரையெல்லாம் இப்ப கிடைக்குமான்னு தெரியல. நிருவிருத்தி ஸ்தாயனமா, இந்த உலகத்திலிருந்து பிரிந்து தனியே இருப்பவர். இதைத்தான் வள்ளுவரும் பற்றற்ற நிலைன்னு சொல்றாரு. நம்மாழ்வாரும் அற்றது பற்ற நிலை உற்றது வீடு என்று சொல்கிறார். அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் கிருதாந்த கிருத்தாயத வரும். தான் படைத்த உலகத்தை தயவுதாட்சியம் இல்லாம அழிச்சு போட்டுருவார். அதை விட அழகான ஒரு உலகத்தை பண்ணுவதற்காக. நீர் வைராக, அவருக்கு யாரு பேர்லயுமே கோபமே கிடையாதாம். அப்ப இந்த வைரம் அப்படிங்கிறதுக்கு, இந்த கோபம் என்பதற்கு இன்னொரு நிலை என்ன அப்படின்னாக்கா, உங்க பேர்ல எனக்கு கோபம் இல்லாம இருக்கும், ஆனா அதை வெளிப்பட சொல்ல மாட்டேன், ஆனா என்னோட அடி மனசுல ஒரு எரிச்சல் வரும். இதற்கு ஜுவரம்னு பேரு. அப்ப நிர்வைரோ நீர் ஜுவர, அப்படி ஜுவரமும் இல்லாம இருக்கணும். உங்க பேர்ல வெளிப்படையான கோபம் மட்டும் இல்ல, என்னுடைய மனத்திலையும் அந்த தயிப்பு, அந்த வேகம் அது இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கூல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. நீர் உபாதிக்காய, உபாதின்னா நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுடைய பின் விளைவு நமக்கு எதிர்காலத்தை தருகிறது. அப்படி அவருக்கு எந்த விதமான உபாதியுமே கிடையாது. அந்த உபாதியே ரொம்ப நாளைக்கு நம்ம மனசுல இருந்துருச்சுன்னு வச்சுங்கோ, அதுக்கு வியாதின்னு பேரு. அப்ப இந்த உபாதி தான் வியாதியாக மாறுகின்றது. ஆபாஸ்வராய நமஹ, ஒளி பிறந்தவர். ரொம்ப அவருடைய, அதாவது தெய்வத்தை பற்றி பேசுகின்ற எல்லாருமே தெய்வத்தை ஒளியாகத்தான் குறிப்பிடுகிறார்கள். அப்ப நேற்று முந்தா நாள் ஒரு இளைஞர் வந்திருந்தாரு, பிடெக் படிச்சவரு. நீங்க என்னமா பண்றீங்க அப்படின்னு. இந்த ஒளியை உபாசிப்பதை பற்றி மற்றவங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன். அவர் வள்ளலாருடைய வழியில வந்தவர். வள்ளலாருடைய முக்கியமான வழிபாடே ஒளி தானே, அதை பத்தி மற்றவங்களுக்கு எல்லாம் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப நடராஜர் ஒளி பொறிந்தவர், பரம் தத்துவாயாக, மிக உயர்ந்த தத்துவமாக இருப்பவர், ஆதிமாயமாக. அவர்
ஆதியுடன் தொடர்புடையவர், ஆதிமயமானவர். சில நாமங்கள் வெறும் டிக்ஷனரி அர்த்தத்தினால எனக்கே திருப்தி வரல. அதுக்கு ஏதாவது சிதம்பரத்துல ஒருத்தர் அதுக்கு பாஷ்யம் போட்டிருக்காரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா கிடைக்கும். பேசலாய நமஹ, அவர் மிக மிக மென்மையானவர். இந்த பேசலங்கிற நாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் வரும். பவயே நமஹ, அவர் தான் இருப்பு. இந்த உலகம் இருக்கு அப்படின்னா அவரால் தான் இருக்கு. அவர் தான் உலகமாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட இருப்பு. சம்சாந்த சர்வ சங்கல்பாய, அவருடைய ஆசைகள், மன உறுதி எல்லாமே அடங்கியவை. இந்த சங்கல்பம் அப்படின்னா நான் இதை பண்ணுவேன், நாளைக்கு நான் பேசுவேன், நாளைக்கு எப்படி பண்ணுவேன் என்று சங்கல்பம். அதுக்கு நேர் மாற்றா நான் அடுத்த வாரம் கலைகளை பற்றி பேசுவேன் அப்படின்னு அது சங்கல்பம்னு பேரு. என்னோட மனதுல ஒருத்தம் நீ பேச மாட்டேன், உனக்கு இதெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது அப்படின்னு மனதிலேயே மாற்று எண்ணம் தரும். இதற்கு விகல்பம்னு பேர். அப்ப இந்த விகல்பமற்ற நம்முடைய முழு மனமும் ஒன்றிலேயே ஒன்றி இருப்பதுதான் சங்கல்பம். சாதாரணமா என்ன பண்ண ஒன்றை போல மனுஷங்களுக்கு நான் இதை செய்வேன்னு சொன்ன உடனே நம்ம மனசுலேயே பல சந்தேகங்கள் தோன்றும். அதனாலதான் ஆதிசங்கரருடைய நிர்வாண ஷட்கத்திலையும் அகம் நிர்விகல்போ, அந்த விகல்பம் என்பவர், விகல்பம் அப்படின்னா மனதில் தோன்றுகின்ற தடைகள். ஒரு காரியத்தை நான் செய்வேன்னு சொன்ன உடனே அடிமனத்துல உன்னால முடியாதுன்னு இன்னொரு குரல் எழும். அப்படி குரலே எழாம முழு மனத்தோட செயல்ல ஈடுபடுவவங்கதான் எப்போ வெற்றி பெறுவாங்க. சம்சத் ஈஷாய நமஹ, அவர் அம்பலத்தாடுவான்னு சொல்றோம்ல. சம்சத்னாக பொது சபை, அந்த சபையில அவர் ஈஸ்வரனாக இருக்கின்றார். சதா உதித்தாய நமஹ, எப்போது எழுச்சி உற்று இருப்பவர். அப்ப அவர் எப்பவுமே எழுச்சி கிடையாத முத்திட்டது ஜாகிரதை. அதை விட எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம இந்த சுஷும்னா நாடியோட அடிப்பகுதியிலிருந்து உச்சந்தலை வரை அந்த பிராணசக்தி எழுந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் எழுமின் விழுமின் என்றெல்லாம் விவேகானந்தர் சொன்னார். அப்படி அவர் எப்போதும் எழுச்சி உற்றிருப்பவர். பாவா பாவ விநிர்முக்தாய நமஹ, அவர் இருப்பது இல்லை என்பதிலிருந்து விடுபட்டவர், இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர். பாரூபாய நமஹ, ஒளியே அவருடைய வடிவம். அதனாலதான் இந்த திருவிளக்கு பூஜை செய்யறோம், கோயில் விளக்கு போடுறோம், இறைவனை ஒளி வடிவமாக வழிபடுகிறோம். திவி சூரிய சகசரத்திய பவே துகபத்தி திதா இதுவா சதிர்த்தி மகாத்மனா. ஜான் ஓபன் ஹீமர்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட், எப்ப பார்த்தாலும் பகவத்கீதை கையிலேயே வச்சுட்டு இருப்பாரு. அவரை பத்தி அண்மையில ஒரு சும்மா பெரிய கான்ட்ரவர்சி எல்லாம் ஆச்சு. அவர் இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல முதல்ல அணுகுண்டை வெடிச்சாரு லேபரட்டரியில. எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறான். அதான் உங்க பகவத்கீதையில சொல்லியிருக்க, 1000 சூரியன்கள் ஓரிடத்தில் உதித்தால் எப்படி இருக்குமோ அதே போல அந்த இறைவன் ஒளி வீசினான்னு அந்த காட்சி தான் எனக்கு நினைவுக்கு வந்தது அப்படிங்கிறார். அதாவது விஞ்ஞானத்தினுடைய மிக உச்சமான கட்டத்துல கூட விஞ்ஞானிக்கு சொல்ல யார் கொடுக்கறா, கீதை தான் கொடுக்குது. அந்த மாதிரி நம்முடைய ஆன்மீகம் மனிதனுடைய எண்ணங்களுக்கு வார்த்தை வாரி வழங்கும். பாவிதாய நமக, அவர் கற்பனை செய்து அணைத்துக் கொள்பவர். பராய நமக, மிக உயர்ந்தவர். அதனால இந்த பரா என்ற சொல்லு பராசக்தி வழிபாட்டிலே, பராசக்தியிலேயே வந்துருச்சு பாருங்க, இந்த பராசக்தி வழிபாட்டிலே உண்டு. அப்ப பராமத்தியமா வைகரி அப்படின்னு எல்லாம் பேர் உண்டு. அப்ப மிக உயர்ந்த நிலையில் இருப்பவள். சர்வ அதீதாய, அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர். இந்த டிரான்சென்டென்டல்னு சொல்லுவாங்க. இதுல விஞ்ஞானிகள் இந்த டிரான்சென்டென்டலை ஒத்துக்க மாட்டாங்க. கிறிஸ்தவத்திலையும் ஆரம்ப காலத்துல அனைத்துக்கும் அப்பாற்பட்ட கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. காலப்போக்கில் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். சாரபராய நமக, இந்த உலகத்தினுடைய சாரமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளாகிய சக்தியை தானே தாங்குபவர். சா அம்பாய நமக, அவரை எப்போதும் பராசக்தியை விட்டு பிரியாம இருப்பார். இப்ப எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் மதுரை மீனாட்சியை கொண்டாடுறாங்க இல்லையா? மதுரை மீனாட்சியோட உற்சவ விக்கிரகத்துக்கு பிரியாவிடைன்னு பேரு. அதாவது நம்ம பண்பாட்டுல மூலஸ்தானத்துல சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கும், இது வைஷ்ணவத்துல ரொம்ப பேர் இருக்கும். அந்த சுவாமி புறப்பட்டு வர்றாரு பாருங்க, அந்த புறப்பட்டு வர சுவாமிக்கு இன்னொரு பேர் உண்டு. அதனால அந்த பிரியாவிடை அப்படிங்கிறது மதுரை மீனாட்சியோட உற்சவ விக்கிரகத்துக்கு என்ன அழகான பேர். அத மாதிரி பாகம் பிரியாளுக்கு ஒரு பேர் உண்டு. தூத்துக்குடியில ராமநாதபுரம் தொண்டிக்கு பக்கத்துல ஒரு கோவில், அம்மனுக்கு பேரே பாகம் பிரியாள். அப்ப எப்போதும் பிரியாமல் இறைவனோடு இருப்பவள். சாரஸ்வத பிரதாய நமக,
அப்ப வாழ்க்கையினுடைய ரசத்தை வாரி வழங்குபவர். ஏதஸ்ய ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்திராமுபஜீவந்தி. நம்ம வாழ்க்கையில காணுகின்ற இன்பங்கள் எல்லாமே இறை இன்பத்தினுடைய ஒரு சிறிய பகுதி தான் என்கிறது வேதம். சர்வ கிருத்தே நம, அனைத்தையும் செய்பவர். பொதுவாக சிவனை அழிப்பவர் அப்படின்னு சொல்றோம் இல்ல, அவரை எல்லாத்தையும் உருவாக்குபவர். அவர் அழிப்பதே புதிதை உருவாக்குவதற்காகத்தான். சர்வ ஹிருதே நம, அனைத்தையும் நேசிப்பவர். சர்வ மயாயமாக இந்த உலகத்தை படைத்து அதனுள் நுழைந்தார் என்று ஐத்திரேய உபனிஷத்து ருக்வேதத்துக்கு உபனிஷத்து அது சொல்லும். இந்த உலகத்தை படைத்து அதற்குள் நுழைந்தார் என்று. சர்வ மயாய நமஹ, எல்லாவமாக இருப்பவர். சத்துவ ஆவலம்பாயகாய நமஹ, சத்துவத்தை மனிதன் சார்ந்திருக்கும்படி செய்பவர். இந்த உலகத்துல அவருக்கு 2 வடிவம் உண்டு. ஒன்று சத்துவம். இந்த சத்துவம், நான் சத்துவமானவன் அப்படிங்கிற அகம்பாவம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்குதான் நிர்குணம்னு பேரு. அப்ப நிர்குணம் அப்படின்னா துர்குணம் இல்ல, குணமற்ற நிலை அல்ல. நான் இந்த நல்ல குணங்களை உடையவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற அகம்பாவம் மற்ற நிலைக்குத்தான் நிர்குணம் அப்படின்னு பேரு. கேவலாய நமஹ, அவர் மட்டும்தான் தனித்த இருப்பார். அப்போ வேதத்தினுடைய ஆரம்பத்திலையும் இப்படிதான் சொல்லுது. இறைவன் தானே தனியாக இருக்கும்போது தனியாக இருப்பவர்களுக்கு உலகம் ரசிப்பதில்லை. பகுஷாம் ஏகோகம் பகுஷ்யாம், நான் ஒன்று பலவாக ஆவேன் என்று தன்னுடைய உடம்பை 2ஆக பிரித்து கொண்டார். ஆண் பெண் ஆயிற்று, ஒன்று பலவாக ஆயிற்று. இந்த சிருஷ்டி முழுக்க வந்தது. அந்த சிருஷ்டியினுடைய வரிசையெல்லாம் அந்த ருக்வேதத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. கேசவாய நம, அவர் கிருஷ்ணனாகவும் இருப்பவர், அழகான தலைமுடியை உடையவராக இருப்பவர். கேலிகராய நம, விளையாடுபவர், அழகிலா விளையாட்டுடையார் அப்படின்னு தம்பி பாடினார் இல்லையா, எப்போதும் விளையாடி கொண்டே இருப்பவர். கேவல நாயகாய நம, அந்த தனித்தன்மையத்தினுடைய தலைவராக இருப்பவர். இச்சா அனிச்சா விரகிதாய நம, அவருக்கு விருப்பும் கிடையாது. அவர் மனித வாழ்க்கையில நம்முடைய செயல்களுக்கு பலனை கொடுக்கும் போது விரும்பியோ விரும்பாமலோ கொடுப்பதில்லை. நம்முடைய கர்மத்துக்கு தகுந்தபடிதான் அவர் பலனை கொடுப்பார தவிர அவருக்கு இதுல விருப்பமோ கிடையாது. நம்ம பேர்ல அவருக்கு கோபமும் கிடையாது, கோபம் என்னும் கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. விஹாரினே நமஹ, அவர் அழைக்கலம் தருபவர். எல்லாரும் போய் அவரிடத்துல இந்த விகாரம் அப்படிங்கிற புத்த மதத்தை சொல்லு இருக்கு பாருங்க, அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு விளையாடுவது, இன்னொன்று அடைக்கலம் புகுவது. அந்த புத்த மதத்து துறவிகள்லாம் புத்தரே உத்தரவு போட்டிருக்காரு, 15 நாள் ஊர் முழுக்க சுத்திட்டு வருவாங்க, கடைசியில கொஞ்ச நாள் அங்க தங்கி இருப்பாங்க. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ணனுடைய சீடர்களுக்கு அந்த மாதிரிதான் சொன்னார். நாள் முழுக்க சுத்துக்கோ, பிச்சை எடுக்கோ, கடைசியில சாயங்காலம் அந்த இல்லத்துல ஓய்வு எடுங்கோ. வீரியவர்தனாய நமஹ, நம்முடைய இப்ப விந்துன்னு கேட்டார் இல்லையா, அந்த விந்து சக்திய வளர்ப்பவர். வி ஜிகத்சாய நமஹ, அவருக்கு யாரு பேர்லயும் வெறுப்பு கிடையாது. உயிர் மூச்சாக அவர்தான் இருப்பவர் அப்படின்னு போட்டிருக்கு பாஷ்யத்துல. அவர்தான் நம்முடைய உயிராக இருப்பவர். விகத பியே நம, அச்சமற்றவர். விவேகானந்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் வேதங்கள் சொல்லுகின்றன அபி 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 அப்படின்னார். யாக்ஞவல்கர் ஜனகரை பார்த்து உனக்கு பயமின்மை என்ற நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிறார். அப்ப இந்த உலகம் முழுவதையும் நட்போட நேசிக்கிறவங்களுக்கு இந்த பயம் என்ற ஒன்று கிடையாது. அந்த பயமற்ற நிலையை அருள்பவர். வி பிபாசாய நமக, தாகமற்றவர். நமக்கெல்லாம் ரொம்ப தாகம் உண்டு, திருஷ்ணான்னு சொல்லுவாங்க. அதுல புத்த மதத்துல இந்த திருஷ்ணாங்கிறத ரொம்ப சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி தாகம் அவருக்கு கிடையாது. வி பாவனாயமாக, சிறப்பான உணர்வுகள் உடையவர், அன்பு மிகுந்தவர். விஸ்ராந்தி புவே நமக, அவர் தான் ஓய்வெடுக்கும் விடும். கூடையில இளைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே, என்னமா பாடியிருக்கார் வள்ளலார். அத ஒரு வாரம் படிச்சோம் இல்லையா. அப்படி அவருடைய அந்த 10 பாட்டும் ஆனந்தமயம்னா ஆனந்தமயம். அப்படி மனுஷனுக்கு ஓய்வு தருபவர். நம்ம வாழ்க்கையில இறைவன் என்ற ஒன்று இல்லை அப்படின்னா இந்த கொந்தளிக்கிற வாழ்க்கையில நமக்கு எங்க இருந்து அமைதி கிடைக்க போகுது? தி வசனாய நமக, அவருக்கு உடையே கிடையாது, திகம்பரர்னு சொல்லுவாரு. அப்புறம் அவருக்கு ஆடையற்றவர்னு சொல்லுவாங்க. விக்னஹர்த்தரே நமக, நம்முடைய தடைகளை எல்லாம் விலக்கி வாழ்க்கையை
வெற்றிகரமாக நடப்பவர். வி போதகாய நமஹ, விசேஷமான அறிவை நமக்கு தருபவர். இந்த அர்த்தம் எனக்கு ரொம்ப திருப்தி இல்லை. இன்னொரு தடவை பார்க்கிறேன். வீரப்பிரியாய நமஹ, அவருக்கு வீரரை கண்டா ரொம்ப பிடிக்கும். இந்த கருத்து விஷ்ணுவை பற்றிய கருத்துக்களையும் வரும், முருகனை பற்றிய எண்ணங்கள்லயும். அவங்களுக்கெல்லாம் வீரர்கள் அங்க ரொம்ப பிடிக்கும். ஏன், இந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க இல்லையா? இப்ப நம்ம பார்டர்ல போய் எவ்வளவு வீரர்கள் நிக்கிறாங்க, என்ன தைரியம்! ஒரு கணமும் நம்ம இப்படி ரொம்ப பாதுகாப்பா கன்னியாகுமரியில உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த பார்டர்ல இருக்கிற வீரர்களை நினைச்சு பாருங்க, எந்த கணம் சாவு வருமோ தெரியாது. அப்படி அந்த சாவுக்கும் வாழ்வுக்கும் நடுத்தர அந்த எல்லையிலே நின்று வாழறவங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை, யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும். நம்ம ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்ம நாட்டுல அவங்க முழிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால தூங்க முடியாது. அப்படிப்பட்ட வீரர்களை இறைவன் மிக விரும்புவார். வீத்த பயாய நமக, அவருக்கு அச்சமே கிடையாது. விந்திய தர்ப்ப விநாசனாய நமக, இந்த விந்திய மல்லம் இருக்க அது உயரமா வளர்ந்துகிட்டே இருந்துதான். அதனால ஒரு தடவை என்ன பண்ணாராம் சிவபெருமான், அகஸ்தியரை அனுப்பி, அகஸ்தியா நீ தென்பாரத்துக்கு போ அப்படின்னாராம். இந்த அகஸ்தியர் அப்படி போறதுக்கு இந்த வித்யா மேல ஒரு தடையா இருந்ததாம். உடனே அகஸ்தியர் என்ன பண்ணாராம், நீ ரொம்ப வளருவது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் திரும்பி வரலையும் நீ உயரக்கூடாது, அப்படியே இரு அப்படின்னு சொல்லி தின்பாரதம் இங்கேயே தங்கிட்டார். அதனால இந்த விந்திய பர்வதம் வளராம நின்றுடுச்சு. அப்படி விந்திய மலையினுடைய கர்வத்தை அகஸ்தியர் அடக்குவதற்கு சிவபெருமானுடைய உத்தரவு தான் காரணம். வேதாளர் அட பிரீதாய நமஹ, சிவனை சுற்றி 18 வகையான கணங்கள்னு கூட்டமா தேவதைகள் தான் இருக்கும். அதோட இந்த வேதாளம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு பிசாசு மாதிரி வச்சுங்களேன். அதனுடைய நடனத்தை ரொம்ப விரும்ப போறோம். இத பத்தி காரைக்கால் அம்மையார் இந்த திருவாலங்காட்டு தேவாரம்னு சொல்றது இல்ல, பன்னிரு திருமுறையில நிறைய பாடியிருக்காங்க. ஒரு நாளைக்கு நம்ம காரைக்கால் அம்மையாரை பத்தி பார்ப்போம். காரைக்கால் அம்மையாருடைய கவிதைகளுக்காக வாழ்நாள் முழுக்க செலவழிச்ச பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. வேதண்ட துவக்கிருதாம்பராய நமஹ, அந்த வேதண்டம் அப்படிங்கிறது சிறப்பான யானைன்னு சொல்லலாம், புலின்னு சொல்லலாம். துவக்கிருத்த அம்பராய நமஹ, அவனுடைய தோலை உரித்து ஆடையாக உடுத்தி கொண்டவர். அதனால பழுவூரை பத்தி பலதரம் சொல்லிருக்கேன். இந்த பழுவூர்ல தான் அவர் ஒரு யானுடைய தோலை உரித்து அணிந்து கொண்டார். அதனால அவருக்கு கிருத்திவாசர் என்று பெயர். இந்த கிருத்திவாசர் என்ற பெயர் வங்காளத்திலையும் உண்டு. அதாவது இந்த யானை தோலை உரித்து அணிந்து கொண்ட சிவன் அப்படிங்கிற பேரு வங்காளத்திலையும் உண்டு. வேளா திலங்கி கருணாயன, அவர் மிக ஒரு விளையாட்டாகவே கருணை செய்வார். அவருக்கு நம்ம பேர்ல கருணை காட்டுவதற்கு ஒரு பெரிய சிரமங்களை எடுக்க வேண்டாம். விலாசம் அப்படின்னாக்க ஆனந்த கேளிக்கைகளில் ஈடுபட்டிருப்பார், எப்போதும் இன்பத்துல ஈடுபட்டுவார். விக்கிரம உன்னதாய நம, மிகச்சிறந்த வீரர். வைராக்கிய சேவதையே நமக, விராகம் அப்படிங்கிறதுக்கு வேதாந்தத்துல ஒரு விளக்கம் உண்டு. இக அமுத்திர பலபோக விராக, நான் செய்த நல்ல காரியங்களுடைய பலன் எனக்கு இப்பிரிவிலேயோ வேறெந்த பிரிவிலேயோ அமுத்திரன இன்னொரு பிரிவில கிடைக்க வேண்டும் என்ற ஆசையை விட்டிருப்பதுதான் வைராக்கியம். யாருக்கு அந்த வைராக்கியம் வரும்? எனக்குள்ளேயே எல்லா ஆனந்தமும் இருக்கு, அந்த ஆனந்தத்தை புறப்பொருள்ல தேட வேண்டாம் என்று நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த இக அமுத்திர பலபோக விராகம் அப்படிங்கிறது வரும். இதுதான் ஆதிசங்கரனுடைய அந்த விவேக சூடாமணியில ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. விஸ்வபோக்தரே நமஹ, இந்த உலகத்தையே ஒரு கவளம் மாதிரி உண்பவர் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தை உண்டாக்கவும் அவருக்கு தெரியும், அப்படியே சுவாகா பண்ணவும் அவருக்கு தெரியும். சர்வோத்சவ சம்திதாய நமஹ, இந்த உற்சவங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் தான் இருப்பிடம். அதனால இந்த உற்சவங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் இருக்கு, துக்கம் இருக்கு. அதனால நடுப்பர் என்ன பண்ணது, ஒரு கோவில்ல பண்ணி சாப்பிடு, ஒரு பாயசம் பண்ணி குடி, ஒரு போலி பண்ணி சாப்பிடு என்று இறைவன் அப்பப்ப உற்சவங்களை உண்டாக்கி எல்லாம் நம்ம சாப்பிடும்படியாக ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்கார். அதனால இந்த எல்லா உற்சவங்களுக்கும் அடிப்படை என்ன? இறைவன் தான். மகா கர்த்தரே நமஹ, ரொம்ப ஆழமானவர்.
அப்ப அவருக்கு டெப்த் எவ்வளவு அப்படின்னா எல்லாத்தையும் தாண்டி ஆழம் அவ்வளவு. மகாபோக்திரே நமஹ, எல்லாவற்றையும் விழுங்குபவர். மகா சம்பித்மயாய நமஹ. சம்பித் அப்படின்னு சொன்னா இந்த பூரண பரபிரமம், பூரண ஞானம், அந்த பூரண ஞானமயமாக இருப்பவர். முதே நமக, இனிமையாக இருப்பவர். பிருகதாரண்ய உபனிஷத்துல மதுகண்டம் அப்படின்னு ஒரு 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 50 ஸ்லோகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இறைவன் எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு வடிவங்கள்ல இந்த உலகத்துல ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுகின்ற வடிவத்துல இறைவன் இருக்கின்றார் என்று அந்த மதுகண்டத்துல ரொம்ப வேகமாக சொல். அதனாலதான் மது நமக்கு மது நமக்கு மது நமக்கு விண்ணலாம், மதுரமிக்க ஹரி நமக்கு மதுவன கதித்தலால் அப்படின்னு பாடுறாங்க இல்லையா. அதனால இறைவன் ரொம்ப இனிமையானவர். மனோவச அபிகிராஹ்யாய நமக, இந்த மனத்தை கட்டுப்படுத்துபவர். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப தாய்மான சுவாமிகள் பாடலார், நீ பாம்பை எடுத்து ஆடலாம், காயக்கல்ப வித்தை படிக்கலாம், அஷ்ட சித்திகளை அடையலாம், ஆனா இந்த மனத்தை அடக்கிறது இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இறைவனை சரணடைந்தவர் இந்த மனத்தை அடக்க முடியும். மகாபல கிருத்த ஆலயாய நமக, அவர் இமயமலையினுடைய குகைகள்ல இருப்பார். பிலம் அது விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ரொம்ப பொறுத்தது. அஹோபிலம் அஹோபிலம்னு சொல்றோம் இல்லையா. அந்த அஹோபிலத்துல இருக்கிற மலை குகைகளை பார்த்து ஓஹோ எவ்வளவு ஆழமான அழகான குகைகள் அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துக்கு பேரே அஹோபிலம்னு பேர். அந்த மாதிரி இமயமலையில இருக்கிற குகைகள்ல சிவன் தங்கி இருக்கிறார். எல்லாத்தையும் விட பெரிய குகையதே நம்முடைய இதயம். அதுல இருப்பதனாலதான் முருகனுக்கு குகன் என்று பெயர். அனகங்கிறதையே நம்ம நான் என்ற அகம்பாவத்தை அழிப்பவர். நம்ம விவேகானந்த கேந்திர பத்திரிகை ஒண்ணு போட்டோம். அந்த கேந்திர பத்திரிகையுடைய தலையங்கத்துல கடைசி பகுதியா நம்ம வினோபாஜி சொன்ன ஒரு கருத்தை போட்டோம். என்ன? எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு எஃபர்ட் டிவைடட் பை ஈகோ. உங்க செயல்கள்ல எப்ப வெற்றி கிடைக்கும்னா, நீங்க நிறைய முயற்சி செஞ்சா வெற்றி கிடைக்காது. உங்க அகம்பாவம் குறைய குறைய வெற்றி அதிகமாகும். அப்ப இந்த ஃபார்முலாவில முயற்சி என்பது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அகம்பாவம் பெருசாக பெருசாக அந்த பலன் சின்னதா போகும். அப்போ இது அந்த கேந்திர பத்திரிகை படிச்சுட்டு டாக்டர் தேஷ்முக்னு இந்தியாவோட கேபினட் செக்ரட்டரி, IAS ஆபீஸுக்குள்ள பெரியவர், நான் உங்க தலையங்கத்தை படிச்சேன், எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சது. அகம்பாவம் குறைய 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 நாம் செய்கின்ற காரியங்களுடைய பலன் மிக அதிகமாகும். நான் செஞ்சேன் அப்படின்னு நினைச்சா நம்ம காரியத்தினுடைய பலனும் அது நீண்ட நாள் நிற்கும் தன்மையும் குறைந்து கொண்டே போகும். அச்சேத்யாய நமக, அவரை நம்ம உடைக்கவே முடியாது. அன்பிரேக்கபிள். சுவானந்தேக அநாகிருதையே நமக, அவர் எப்போது தன்னிலே இன்புற்று இருப்பவர். இன்றைக்கு ஏன் மனுஷன் புறப்பொருள்ல இன்பம் தேடுறான் அப்படின்னா அவனுக்குள்ள இன்பம் தெரியல அவனுக்கு. அதனால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக விராட் கோஹ்லி வேற மாதிரி விளையாடணும், நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சமயக்காரன் வேற மாதிரி சமைக்கணும், நான் மகிழ்ச்சியா இருப்பதனால அந்த நடனக்காரன் வேற மாதிரி நடனம் ஆடணும், நான் மகிழ்ச்சியா இருப்பதாக மற்றவங்க எல்லாம் வேற மாதிரி நடக்கும், நான் மகிழ்ச்சியா இருப்பதற்காக நான் வேற மாதிரி நடந்து கொள்ளும். இந்த சிம்பிள் ஃபேக்டை மறந்ததுதான் உலகத்துல அத்தனை பிரச்சனைக்கு காரணம். தீரும் நன்றும் பிறர் தரவாரா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் முனிவர் சொல்லி வச்சார். தம்வர்க்கதா அக்னி உதராய நமக, இந்த அனைத்தையும் சேர்க்கின்ற இந்த அக்னிக்கு எல்லாவற்றையும் சாப்பிடுவர், எல்லாவற்றையும் தாங்கி செல்பவர் அப்படின்னு. இவ்வளவு சாப்பிட்டாலும் அக்னி பகவானுக்கு பசி தீரவே தீராவாம், இந்த உலகத்தையும் முழுங்கினாலும். அப்படிப்பட்ட அந்த அக்னியை உதரத்தில் கொண்டவர், கையில் கொண்டவர். சர்வாந்தரஸ்தாயன, எல்லாவற்றுக்கும் உள்ளுக்கு 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 உள்ள இருப்பார். இப்படி உள்ள தேடிக்கொண்டே போகினா கடைசியில என்ன கிடைக்கும்? இறைவன் தான் கிடைப்பார். சர்வ துர்கிரகாய நமக, அனைவற்றையும் பிடிப்பதற்கு அரிதானவர். சம்பன்னாய நமக, ரொம்ப செல்வ செழிப்பு உடையவர். அவரை வணங்கினா நமக்கு செல்வம் கொடுப்பார். சங்கரமாய நமக, அவர் அழிப்பவர் சேர்ப்பவர். சத்திரனே, சத்தியனாக்கா செஷம், செஷன். அப்ப சத்திரயாகம்னு ஒரு யாகம் இருக்கு. அந்த யாகம் 12 வருஷம் நடக்குமா. பெரிய பெரிய ராஜாக்கள் கூட
அந்த யாகத்தை துவங்குவதற்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்களாம். 12 வருஷம் நம்ம உயிரோடு இருப்போமா, 12 வருஷம் இந்த யாகத்தை செய்யற அந்த வில் பவர் நமக்கு இருக்குமா என்று ரொம்ப யாகங்களிலே ரொம்ப நீண்டது என்று அந்த சித்திர யாகத்தை சொல்றாங்க. சந்தோக்திரேனமா, அவர் அந்த சந்தோகம் அப்படிங்கிறது இந்த சாந்தோகப்பட்ட சாந்தோகோ பௌயா என்று அப்பர் சுவாமிகள் சிவபெருமானை பாடுகின்றார். அந்த அனைத்தையும் கறப்பவர். அப்ப அதுல இருந்து பால் மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற இன்பத்தை எல்லாம் நமக்கு தருப்பவர். மிச்சம் இருக்கிற நாமங்கள்ல கடைசியில பார்ப்போம். நடராஜர் சமயமே தலையாய சமயம். காலம் வென்ற நடராஜர் தத்துவம் விஞ்ஞானத்திலும் இசையிலும் மொழியிலும் புரிந்து கொள்ளப்படுகிறது. தத்துவ ஞானிகளும் நடராஜர் தத்துவத்தை போற்றி உலகத்தின் அடிப்படை தத்துவம் என்று அதை போற்றுகிறார்கள். நீட்சேன்னு ஒரு ஜெர்மானிய பெரிய தத்துவ அறிஞர், அவர் சொல்லுவார், இந்த உபனிஷதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தருகின்றன. நான் சாகும்போது என்னுடைய ஷாவுக்கு இனிமை கூட்டுகின்றன அப்படின்னு அவ்வளவு நம்மளுடைய உபநிஷதங்களை உபவாசனம் பண்ணினவர் அந்த நீட்சே. அவர் தான் அன்னைக்கு மயில்வாகனன் வந்து ஜராதூட்டர் எப்படி பேசினார் அப்படின்னு ஒரு புத்தகத்தை பத்தி குறிப்பிட்டார். அந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் வந்து இந்த நீட்சே தான். அவர் சொல்லுகிறார், ஆனந்தம் இல்லாத வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் எதை தேடுகிறோம்? ஆனந்தத்தை தேடுகிறோம். விழித்திருக்கும் போது ஆனந்தத்தை தேடுகிறோம். தூங்கும் போது கூட ஏன் புரண்டு படுக்கிறோம்? புரண்டு படுத்தா இன்னும் ஆனந்தமா இருக்கணும். அப்ப உயிர் என்பதற்கு நம்ம தத்துவ ஞானிகள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? எதனால் முயன்று ஆனந்தத்தை தேட முடியுமோ, எதனுடைய இயல்பே ஆனந்தம் தானோ அதுதான் உயிர். அப்ப ஒரு மரக்கட்டை வந்து இன்பத்தை தேடாது. ஒரு மனிதன் இன்பத்தை தேடுவான், ஒரு எறும்பு இன்பத்தை தேடும், ஒரு ஓணான் இன்பத்தை தேடும். இன்பத்தை தேடுகின்ற சக்தி தான் உயிரினுடைய அடையாளம் என்றே இன்றைய விஞ்ஞானிகள் ஏற்கிறார்கள். ஆகவே நீட்சே என்ற தத்துவ ஞானி, how can I believe in God who would not dance? அதனால டான்ஸ் ஆட தெரியாத கடவுள் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. எங்க திருநெல்வேலி ஜில்லாவை சேர்ந்த எஸ் மகாராஜன் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் வந்து இந்த டிகேசி சிதம்பரநாத முதலியாரோட வட்டத்தொட்டிலையும் உறுப்பினராக இருந்தார், பாண்டிச்சேரியோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்தார், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜாவும் இருந்தார். அவர் வந்து ஆட தெரியாத கடவுள் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். முதல் கற்றல் அதுல இந்த நீட்சேயோட கருத்தை கோட் பண்ணிருக்கார். அப்ப கடவுள் ஆனந்தத்தினால எப்பவும் ஆடுவாராம். இப்ப இந்த மேகம் மூடி இருக்கு, மேகம் மூடிக்குன்னா என் ரூம் வாசல என்ன பண்ணும்? மயிலெல்லாம் ஆட ஆரம்பிக்கும். மயிலால ஆடாமே இருக்க முடியாது, அவ்வளவு அந்த மேகத்தை பார்த்த உடனே அதுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால ஆடல் என்பது இந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. அதனால கடவுளுக்கு டான்ஸ் ஆட தெரியல அப்படின்னா, தன்னுடைய இன்பத்தை வெளிப்படுத்த தெரியலன்னா அவர் கடவுளே இல்லை. இது என்னாச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னாக்க, மறுபிறவி, மனித இதயத்தில் இறைவன் இருக்கின்றான் என்ற எண்ணம், மனிதனும் இறைவனும் ஒன்று என்ற எண்ணம், இதெல்லாம் ஆசியாவினுடைய சிந்தனைகள். அதனால இயேசுநாதர் பிறந்த இந்த யூத மதத்துல இதெல்லாம் ஃபண்டமெண்டல். ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் அப்படிங்கிறாரு. The kingdom of heaven is within you அப்படிங்கிறாரு. I am that I am அப்படிங்கிறாரு இயேசுநாதர். அப்படியே அத்வைத கருத்துக்கள். ஆனா இந்த கருத்துக்கள் அந்த ஆசியா ஐரோப்பாவினுடைய பார்டரை தாண்டி ஐரோப்பாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்களுடைய நோக்கம் என்ன? பணம் பண்ணுவது, போகத்தை அனுபவிப்பது. அவங்களுக்கு இந்த கருத்தெல்லாம் ஒண்ணுமே புரியல. அதனால இயேசுநாதர் ஒரு முகமூடியாக வைத்து கொண்டு 2000 வருஷம் உலகத்தை ஐரோப்பா கொள்ளையடிச்சது. நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான நாடுகளை அடிமைப்படுத்தினாங்க, கோடிக்கணக்கான மக்களை கொன்று போட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இயேசுநாதருடைய இனிமை புரியவில்லை. அது ஐரோப்பாவிலே இருக்கிறவங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்தாலே போப்பாண்டவர் பிரான்சிஸ் அப்படின்னு, அவர் வந்து தென் அமெரிக்காவை சேர்ந்தவர், அர்ஜென்டினாக்காரர். அவர் யூரோப்புக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு, யூரோப்ல அப்படியே இயேசுநாதருடைய கருத்துக்கள்லாம் மக்கள் ஒவ்வொருத்தரும் பின்பற்றுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா இங்க ஒண்ணுமே காணும். அவரோட ஸ்டேட்மெண்ட்டே இயேசுவின் தியாகம் ஐரோப்பாவை பொறுத்தவரை அர்த்தமற்றதாகிவிட்டது. என்ன பெரிய வருத்தமா இருக்கு, மனித குலத்துக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம். அதனால மனிதனுடைய தெய்வ சக்தி, இறைவனும் மனிதனும் ஒன்று என்ற எண்ணம்,
அதுக்கப்புறம் சென்ட் பிரான்சிஸ் அசிசின்னு ஒரு கத்தோலிக்கரே, அவரை இந்த தென்மேற்கு ஐரோப்பாவில இருந்தவர். அவரு பாம்பெல்லாம் கடவுள், மரமெல்லாம் கடவுள், ஒவ்வொரு உயிரும் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. பிற்காலத்துல வந்தவங்க இப்படியெல்லாம் சொன்னா நம்ம மதம் வளராதியா அப்படின்னு அவர் தலையில ஒரு கட்டு கட்டி உட்கார வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாம போவது மனித குலத்துக்கு எவ்வளவு நஷ்டம். அதனால விவேகானந்தர் சொல்றாரு, நான் எந்த மதத்தையும் அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன், அந்தந்த மதத்துக்குள்ள அத்வைதத்தை நுழைச்சிட்டேன் அப்படின்னா அந்த மதம் கட்டாயம் வாழும் அப்படிங்கிறார். ஆகவே இந்த கடவுளை ஒரு அழுமூஞ்சியா சித்தரிப்பதை பற்றி சார்ல்ஸ் லாம்புன்னு ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர், இங்கிலாந்துக்காரரு, தேசசீலியா அப்படின்னு அவர் ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அதுல என்ன கடவுளை இப்படி ஒரு அழுமூஞ்சியா சித்தரிக்கிறாங்களே, பிரசன்னவதனம் தியாயத்தின்னு நம்ம கொண்டாடுறோம். கடவுளை எப்போது சிரிச்ச முகமுடையவராகத்தானே நம்ம சிந்திக்கணும். அவர் ஒரு அழுமூஞ்சியை சிந்தரிச்சா நம்ம வாழ்க்கையில இவ்வளவு அழுமூஞ்சித்தனம் தானே வரும். அவ எதிர்த்துதான் அந்த நீட்சை கடவுளை ஒரு சிரிப்பவனாக, ஆடுபவனாக, ஆனந்தமயமாக நீங்க கொண்டாடுங்கோ என்று அந்த நீட்சை சொல்லுகிறார். ஆட தெரியாத கடவுள் பேர்ல எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிறார். இந்த மராஜ பிள்ளை இன்னும் சொல்றார், நீட்சை காலத்திலிருந்து ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் சிலுவையின் உட்பொருளாக தியாகத்தை மறந்து புறப்பொருளாகிய துன்பத்தை பாராட்டி அல்லல் படுவதே வாழ்க்கையின் நோக்கம் என்று கவராக கருதி அப்படியே அந்த சார்ல்ஸ் லாம்பு எழுதலாம். பார்த்தா ஒப்பம் கஷ்டப்பட்ட, ரெண்டு கஷ்டப்பட்ட ஆறுதல் சொல்லலாம். ஒரு நாகரிகமே கஷ்டப்பட்டா என்ன சொல்றது, எங்க போய் முடிக்கிறது? இதுதான் ஐரோப்பாவுடைய கதை. அதாவது தியாகத்தினுடைய அன்பினுடைய சின்னமாக இருந்த இயேசுநாதரை ஆசியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு கடத்தி கொண்டு போய் ஒரு 2000 வருஷம் அவரை ஒரு முகமூடி மாதிரி வச்சுக்கிட்டு மற்றவங்களை துன்புறுத்தி இப்ப அவரையும் பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி எரிச்சுட்டாங்க. இப்ப ஐரோப்பாவில இயேசுநாதர் வழிபாடு எவ்வளவு குறைஞ்சு போச்சு அப்படின்னு கூகுள்ல போய் பாருங்க. மனித குலத்துக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு எவ்வளவு துன்பம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஐரோப்பிய சிவிலைசேஷன். இதை எதிர்த்துதான் இந்து ஸ்வராஜ்னு ஒரு புத்தகத்தையே மகாத்மா காந்தி எழுதினாரு. அதனுடைய பல பாஷ்யங்கள் உரைகள்லாம் வந்திருக்கு. எனக்கு ரங்கராஜன் வாங்கி கொடுத்தாரு. அதனால கடவுளை எப்பவும் சிரித்த முகத்தோட குமிழ் சிரிப்பும் அப்படிங்கிறார்களே அப்பர் சுவாமிகள், நல்ல சிரித்த முகத்தோட இறைவனை வழிபட வேண்டும். பிரசன்ன வதனம் பிரகலாதம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் சொல்றோம். சமத்துவம் ஆராதனம் வச்சுதே, சமத்துவம் அந்த சாந்த நிலையே இருக்கு பாருங்க, அதுதான் விஷ்ணுவுக்கு உண்மையான ஆராதனை அப்படிங்கிறான். அதனால நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதே கடவுளுக்கு ஒரு பூஜை தான். அழுமூஞ்சித்தனம் தான் நாத்தியம். இந்த கருத்தின் விளைவாக ஐரோப்பிய சமுதாயத்தில் துன்ப உணர்ச்சி பரவி இறைவன் இன்ப வடிவானவன் துன்ப வடிவானவன் அல்ல என்பதை வற்புறுத்துவதற்காகவே நம் முன்னோர்கள் அவனை ஆடல் வல்லான் என்றும் ஆடல் அரசன் என்றும் போற்றி வணங்கினான். நடராஜ தத்துவமே ஆனந்த தத்துவத்தை என்றே உணர்ந்து அனுபவித்தார்கள். ஆடவல்லார் நெறி ஆட அறிகிறேன், பாடவல்லார் நெறி பாட அறிகிறேன் என்று சொன்னார் திருமூலரும். ஆனந்தம் மேலிடும் போது மயில் தன் தொகையை விரித்து ஆடுகின்றது. இது உங்களுக்கெல்லாம் ஒரு சொற்பா இருக்கலாம். எனக்கு தினம் 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 பாக்குறேன். ரூமுக்கு முன்னாடி 100 மைல் இருக்கு. ஒரு மேகம் கவிஞ்சதுன்னா போறோம், ஆகும், ஆடும், ஓடும். மயிலால ஆனந்தத்தை பிடிச்சு வச்சுக்கவே முடியாது. ஆனந்தங்கிறது அதை மறக்கவே முடியாது. அப்படி ஆனந்தம் வெளியில வரும். நடனமே ஆனந்தத்தின் பரிபூரண வெளிப்பாடு. அதனாலதான் முருகன் ஆடுகிறான், பிள்ளையார் ஆடுகிறார். இந்த நவகய குடமாடு கூத்தர் அப்படின்னு கிருஷ்ணர் நிறைய நடனம் ஆடுவதை பற்றி பாகவதத்துல அவ்வளவு வர்ணம் பேசுகிறது. ஸ்ரீராம நடன பத்தி தான் பேசுகிறோம். இப்படி பராசக்தி நடனம் ஆடுகிறாள். அப்படி தெய்வமே, தெய்வத்தின் தெய்வத்தன்மை எங்க இருக்கு? டான்ஸ்ல தான் இருக்கு. ஆடும் தன்மை அவனுக்கு இல்லை என்றால் அவனுக்கு ஆனந்தம் இல்லை என்று ஆகிவிடும். ஆனந்தம் இல்லை என்றால் அவனை கடவுள் என்று எப்படி கொள்வது? ஏகஸ்ய ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்திராமுபஜந்தி ஆனந்தாத்தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்தத்திலிருந்துதான் இந்த உலகம் தோன்றிற்று. ஆனந்தத்தை சென்று உலகம் அடங்குகிறது. அப்படி இந்த ஆனந்தமயமான உலகத்தை ஒரு அழுமூஞ்சித்தனமா சித்தரித்த நாகரிகத்தை பத்தி என்ன சொல்றது? அத நாகரிகம்னு வேற சொல்றமே. ஏதோ ஒரு ராக்கெட் விட்டான்,
அவன் வந்து ஒரு செல்போன் கண்டுபிடிச்சான், அதனால ஒரு பெரிய நாகரிகம் அப்படின்னு இந்த வெள்ளத்தோல்காரனை கொண்டாடுறமே, இதை விட பெரிய ஒரு முட்டாள்தனம் உண்டா? ஆகவே ஆனந்தம் தான் வாழ்க்கையினுடைய லட்சியம். அதை அடைவதற்கான வழிதான் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம். ஆட தெரியாத கடவுளை நான் நம்ப தயாரில்லை என்று சொல்றார் ஜீற்றர். சிதம்பரத்துல நடராஜர் நிறுவப்பட்ட காலம் என்பதை பற்றி விவாதங்கள் உண்டு. ஏற்கனவே சொன்னேன், காரைக்காலமையார் காலத்திலேயே அந்த ரத்தன சபை திருவாலங்காட்டுல நடராஜரை பற்றிய பேச்சு வருது. ஆனா அந்த காலத்துல சிதம்பரத்துல நடராஜர் இருந்ததாக இல்லை. அதனால உபமன்யு முனிவர்கிட்ட நடராஜ பெருமான், நான் சிதம்பரத்துக்கு போய் காட்சி தரேன், நீ எங்க வா என்று நடராஜரை கூட்டிட்டு வந்தாரு. உபமன்யுவை கூட்டிட்டு வந்தாரு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த சிதம்பரத்துல எப்ப நடராஜர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சார்? சாஸ்திர அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, நடராஜனுடைய நடனம் காலங்காலமா நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு உருவமாக வெளிப்பட்டது 6ஆம் நூற்றாண்டு தான் அப்படின்னு. அதனால திருஞான சம்பந்தர் வந்து 688 to 704 அவருடைய பாடல்கள்ல சிதம்பரத்தை பற்றிய பாடல்கள்ல கொஞ்சம் ரெஃபரன்ஸ் நடராஜரை பத்தி வருது. அப்பர் சுவாமிகள் கொஞ்சம் காலத்தால முந்தி பிந்தி இருந்தவர், ஆனா சிதம்பரத்துக்கு அவர் அப்புறம் தான் வந்தார். அதனால அவருடைய பாடல்கள்ல நடராஜரை பற்றிய குறிப்புகள் நிறையவே இருக்கின்றன. திருவாலங்காட்டில் நடராஜரின் நடனத்தை போற்றி பாடிய திருஞான சம்பந்தர் தில்லையில் நடராஜரின் நடனத்தை அவரவாக குறிப்பிடவில்லை, கொஞ்சம் கூறியிருக்கிறார். கிபி 6ஆம் நூற்றாண்டில் தில்லை நடராஜர் திரு அம்பலம் நிறுவப்பட்டதாக சில வரலாற்று கூறுகின்றன. ஆனா கல்வெட்டு செய்திகள் இல்லை. அதனால 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சிதம்பரத்துல என்ன புறநானூறு அகநானூறு போன்ற சங்க பாடல்கள்ல வந்து நடராஜர் டான்ஸ் ஆடினாருங்கிறத பத்தி குறிப்பெல்லாம் இல்லை. அதனால இந்த நடராஜங்கிற நடன கான்செப்டே பிற்காலத்துல வந்தது. இந்து மதம் வளர்ந்து மாறிக்கொண்டே வருகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. நம்ம புடிச்சு வச்ச புலி மாதிரி இதுதான் நம்ம மதத்துக்கும் உலகத்தில் உள்ள மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நான் வந்து சிவகாசியில ஐயனாடார் ஜானகியம்மாள் காலேஜ்னு ரொம்ப நல்ல காலேஜ். அந்த காலேஜ்ல மதங்களுடைய ஒற்றுமையை பற்றி ஒரு மாநாடு நடத்தினாங்க. இந்து மதத்தை சார்பட நான் பேச ஆரம்பிச்சேன். மற்ற 2 மதத்தை சேர்ந்தவங்க கையில ஒரு புத்தகத்தை வச்சுட்டு இந்த புத்தகத்திலேயே எங்க மதம் அடங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கெல்லாம் புத்தகமே கிடையாது. எங்க மதத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் கண்ணப்ப நாயனாருக்கும் நந்தனாருக்கும் எழுத படிக்கவே தெரியாது. அதனால எங்க மதம் அனுபவத்துக்கு முதலிடம் கொடுப்பது புத்தகத்துக்கு இல்லை அப்படின்னு. அதனால நம்ம மதத்தை பத்தி கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பேசுற போது என்ன பண்ணுவாங்க, நம்ம மதத்தை புஸ்தகங்களை படிச்சுட்டு உங்க மதத்தை புஸ்தகத்துல அப்படி போட்டிருக்க அப்படிம்பாங்க. அது அன்னைக்கு போட்டிருந்தது இன்னைக்கு போடலையே. சில பேர் சொல்லுவாங்க வசிஷ்டரே மாட்டு மாംസം சாப்பிட்டாரே அப்படின்னு. அதனால ஏதோ நான் மாட்டு மாംസം சாப்பிடுறது நியாயங்கிற மாதிரி பேசுவாங்க. காலம் எவ்வளவு மாறுது. மனுஷன் சிந்திக்க 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 நல்வழியில போறான். அப்ப விதிகளை கொஞ்சம் மாற்றிக் கொள்கிறான். இந்து மதத்தினுடைய சிறப்பை பத்தி விவேகானந்தர் சொல்லுகிறாரு, மாறாத உண்மைகளை சுற்றி மாறும் வெளி வடிவங்கள் அப்படிங்கிறார். அதனால இந்து மதத்துல எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். இறைவன் ஒருவன் பெயர்கள் பல. மனிதனுக்குள்ளே இறைவன் இருக்கின்றான். இயற்கை வடிவத்தில் கடவுள் இருக்கிறான், பெண் வடிவத்தில் கடவுள் இருக்கிறான். உருவமத்தும் வைத்தும் உருவம் இல்லாமலும் கடவுளை வழிபடலாம். அப்ப உன்னை நீயே உயர்த்திக்கொள். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். இது வேத காலத்தில் இருந்தது, இன்னைக்கு இருந்தது. இதை வெளிக்கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகின்ற அந்த செயல்பாடுகள் காலத்துக்கு காலம் மாறும். இதைதான் இன்றைக்கு மாடர்ன் மேனேஜ்மெண்ட்ல பிக்சட் கோல்ஸ் அண்ட் பிளெக்சிபிள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது நம்ம அடைய வேண்டிய லட்சியம் வந்து நிச்சயம் கூறிப்பட்டது. அதை அடைவதற்கு வழிகள்ல நமக்கு சுதந்திரம் உண்டு. இதுதான் இந்து மதம் நிலைத்திருப்பதற்கு காரணம் என்று உலக அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இது நம்முடைய கலைகள் எல்லாம் வெளிப்பட்டிருக்குன்னு யகுதி மனுகன் சொல்றாரு. இந்த 7 சுரங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கற்பனை
6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் இந்த நடராஜர் வழிபாடு வந்தது என்பதற்கு அங்க கல்வெட்டு செய்திகள் எதுவும் கிடையாது. சங்க இலக்கியத்தில் நடராஜரை பற்றிய குறிப்புகள் இல்லை. திருநாவுக்கரசு சுவாமிகள் சிதம்பரத்தில் நடராஜரின் கூத்தரை தெளிவாக சொல்லி இருக்கிறாய். பத்தனாய் பாடமாட்டேன், பரமனே பரம யோகி, எத்தினால் பத்தி செய்தேன், எனினி இகழ வேண்டா, முத்தனே முதல்வா, தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா, உன் ஆடல் காண்பான் அடியினேன் வந்தவாறே. அப்ப திருநாவுக்கரசருடைய பாட்டுல அவர் சிதம்பரம் போன போது நடராஜர் நடனமாடுகின்ற அந்த உருவச் சிலையை அவர் பார்த்திருக்கார். ஆனா திருவாலங்காட்டுல முன்னாடியே இருக்கு. திருவாலங்காட்டை பத்தி என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசுவோம். திருவாலங்காட்டில் நடராஜர் வடிவம் சிதம்பரத்திற்கு காலத்தால் மோதி என்பதில் ஐயமில்லை. கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று கருதப்படும் காரைக்காலமையார் திருவாலங்காட்டு ரத்ன சபாபதியை புகழ்ந்து பாடியிருக்கிறார். தாழ்ஷடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே, எடுத்த பாதம் அண்டம் உற நிமிர்ந்து ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. காரைக்காலமருடைய பாட்டுக்கு பாருங்க. அதுக்காக அதை ரிசர்ச் பண்றதுக்காக மக்கள் வாழ்நாள் முழுக்க செலவழிச்சிருக்காங்க. அவ்வளவு இனிப்ப, அவ்வளவு பயம், அவ்வளவு சாந்தம், அவ்வளவு கவிதை சுவை. காரைக்காலமையார் சாதாரணமா இல்ல, அவ்வளவு அவரோட பிரம்மச்சரியத்தினுடைய பவரை நம்ம பார்க்கணும். இதே தலத்தை திருஞான சம்பந்தரும் தெளிவாக சிவநடனத்தை குறிப்பிட்டு பாடியுள்ளார். கேடும் பிறவும் ஆக்கினாரும் கேடிலா வீடு மாநிறி விளம்பினார் எம் விகிர்தனார் காடும் சுடலையும் கைகொண்டு எல்லிக்கண பேயோடு ஆடும் பழையனூர் ஆலங்காட்டு அமடிகளே. இந்த பழையனூர் என்பதுதான் இந்த திருவாலங்காட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த பழனினூர் நீதிக்கலை தெரியும். ஒரு நாளைக்கு ஒருத்தன் அந்த பழையனூருக்கு வரான். அந்த பழையனூர்ல ஒரு பிசாசு இருக்கு. அந்த பிசாசுக்கு பழையனூர் நீதினு பேரு. அந்த பிசாசு சொல்லுது, இவன் தான் என்னோட புருஷன் அப்படிங்குது. அவன் சொல்றான், ஐயோ இது பிசாசு என் பொண்டாட்டியே இல்லை அப்படிங்கிறான். அந்த ஊர்ல 70 வெள்ளாளர்கள் இருந்தாங்க. அந்த வெள்ளாளர்கள்லாம் நீ இல்ல இவன் பொண்டாட்டியா நீ அப்படின்னு சொல்லி அந்த கணவனையும் பொண்டாட்டியா வச்சிடுறாங்க. மறுநாள் கார்த்தால பார்த்தா அந்த வெளியூர்ல இருந்து வந்தவன் அந்த பழைய நீலியோட புருஷன் என்று அந்த வேளாள மக்களால் வற்புறுத்தப்பட்டவன் செத்து புணமா கிடக்கான். ஐயோ, அவன் சொன்னான் திருப்பி திருப்பி அது பிசாசிய பொண்டாட்டி இல்லைன்னு, அதை நம்ம சேர்த்து வச்சோமே அப்படின்னு சொல்லி அந்த 70 வேளாளர்களும் தீ குளிச்சு இறந்து போனாங்க. அதனால அந்த பழையனூர் நீலி கதைன்னு நான் கேந்திரத்துல அந்த புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன். அப்படி அந்த இடத்துல அவ்வளவு புகழ்பெற்ற ஊர் அப்படிங்கிறதுனால காரைக்காலமையாரே இறைவனை பார்த்த இடம் என்பதனால அந்த இறைவனே காரைக்காலமையார அம்மானு கூப்பிட்டார். அப்படிங்கிறதுனால அந்த ஊர்ல கால் வைக்கவே திருஞான சம்பந்தர் பயப்பட்டிருக்காரு. இந்த ஊருக்குள்ள எப்படி நான் கால் வைப்பேன்? எவ்வளவு புனிதமான இடம், சத்தியத்துக்காக ஒத்த 2 பேர் இல்ல 70 பேர் உயிர் கொடுத்த இடம். காரைக்காலமே அதை பார்த்து சிவபெருமான் அம்மானு கூப்பிட்ட இடம் அப்படின்னு ஊருக்கு வெளியே இருக்காரு. அப்புறம் சிவபெருமான கனவுல தோன்றி, அப்பா சம்பந்தா இவ்வளவு தூரம் என்ன பாடாம போகாத, நீ உள்ளவா அப்படின்னு பர்மிஷன் கொடுத்த அப்புறமா சிவபெருமான திருஞான சம்பந்தர் பாடினார். பாடும் பழையனூர் ஆலங்காட்டிய மடிகளே. அப்புறம் கோச்சங்கல் சோழனாரை பத்தி நம்ம கேந்திரத்துல நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அவர் தில்லையில் வசித்த அந்தணர்களுக்கு வீடு கொடுத்தாரு என்ற குறிப்பு காணப்படுகிறது. கோச்சங்கருடைய காலம் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்றோம். கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்படிங்கிறோம். அந்த காலத்துல சிதம்பரத்துல அந்த அந்தணர்கள் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு கோச்சங்கல் வீடு கட்டி கொடுத்திருக்கலாம். ஆனா கோச்சங்கல் தில்லை நடராஜரை தரிசித்தாரா என்பது கேள்விக்குறி. ஏன்னா அந்த காலத்துல தில்லை நடராஜர விக்கிரகம் பிரதிஷ்டை ஆகவில்லை. அதே போல ஆதிசங்கரர் சிதம்பரத்தில் அருணாகர்ஷ சக்கரத்தை நிறுவினார் என்று கூறுகிறார். இதற்கும் சான்றுகள் இல்லை. ஆதிசங்கரருடைய பாடல்கள்ல சிதம்பரம் நடராஜரை பற்றிய பாடல்கள் இல்லை. அந்த மாதிரி பதஞ்சலியினுடைய அந்த தில்லை நடராஜரை பத்தி குஞ்சித்தவதம் அப்படி எல்லாம் வரும். ஒரே தாளம் பிரமாதமா இருக்கும்.
அதை பார்த்தாலே அது காலத்தால ரொம்ப பின்பட்டது என்று ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால இந்த சிதம்பரத்துல 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நடராஜர் விக்கிரகம் பிரதிஷ்டை ஆயிற்று. அதற்கு முன்னாடி அந்த திருமூலநாதர் அப்படிங்கிற அந்த திருமூலநாதர் கோயிலுக்கு நடராஜருக்கு பின்னாடி இருக்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை சிவாலயங்களுடைய சக்தியும் அங்க போய் ராத்திரியில அர்த்த ஜாமத்துல நேரத்துல உரைகின்றது என்று படிக்கிறோமே, அது ரொம்ப நாளா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. பல ஆன்மீக பெரியவர்கள் சிவனின் நடனம் வெகுகாலத்திற்கு முந்தியதென்றும் சிதம்பரத்தில் நடராஜர் பிரதிஷ்டை கிபி 6ஆம் நூற்றாண்டு என்றும் கருதுகிறார்கள். திருமந்திரத்துல தில்லைக்கூத்தன் என்ற பெயர் வருகிறது. இந்த திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்தார் என்று ஒரு கதை. தன்னுடைய 3000 வருஷத்து வாழ்க்கையில எந்த வருஷத்துல சிதம்பரம் வந்தாரோ, எப்ப சிதம்பரத்தை பத்தி பாடினாரோ, அதை வச்சுக்கொண்டு சிதம்பரம் நடராஜர் 3000 வருஷத்துக்கு முந்தியர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய 3000 வருஷத்து வாழ்க்கையில 2900வது வருஷத்துல கூட சிதம்பரத்துக்கு வந்திருக்கலாம். அதனால இந்த திருமந்திரத்தை வைத்துக் கொண்டு சிதம்பரம் நடராஜருடைய வயசை நம்ம நிர்ணயிக்க முடியாது. இன்னொரு இடத்தில் திருஞான சம்பந்தர் தில்லை சிற்றம்பலம் என்ற சொற்றொடரை கையாளுகின்றார். கற்றாங்கு எரியோம்பி கலியை வராமே செற்றார் வாழ்த்தில்லை சிறம்பலம் மேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. அப்ப சிதம்பரத்தை வழிபட்டா பாவம் வராது அப்படிங்கிறார். தில்லை நடராஜர் காலம் திருஞான சம்பந்தர் காலத்திற்கு முந்தையது என்றும், காரைக்காலமையார் செங்கோல் கோச்சங்கள் காலத்திற்கு பிந்தையது என்றும் கூறலாம். திருமந்திரத்தின் காலத்தை வைத்துக் கொண்டு நடராஜருடைய காலத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொன்னு உண்டு. பொதுவா என்ன பண்ணுவாங்க, 2 தமிழ் அம்மாக்கள் சந்திச்சாக்க உங்க வீடு என்ன சிதம்பரமா மதுரையா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மதுரையில மீனாட்சி ஆட்சி புரியலாம், சிதம்பரத்துல நடராஜர் ஆட்சி புரியலாம். அதனால எந்த வீட்டுல ஆண் கை ஓங்கி இருக்கோ அது சிதம்பரமா, எந்த வீட்டுல பெண் கை ஓங்கி இருக்கோ அது மீனாட்சி. எல்லாம் அப்சர்டு. சிதம்பரத்துல மீனாட்சி அம்மனை பத்தி சிவகாமி அம்மனை பத்தி சகஸ்ரநாமமே இருக்கு. அந்த அம்மாவோட முக்கியத்துவத்தை பற்றி இப்ப பேச போறோம் நம்ம. அந்த மாதிரி மதுரையில சொக்கநாதரை பத்தி 64 திருவிளையாளர்களை பத்தி பதஞ்சலி முனிவர் என்று பெரிய புத்தகமே எழுதியிருக்காரு 4000 பாட்டுல. இன்றைக்கும் மதுரையில சொக்கநாதருடைய அந்த விளையாட்டெல்லாம் இருக்கு பாருங்க, அதை பத்தி விழாக்கள்லாம் இன்னைக்கு நடக்குது. பிட்டுக்கு மண் சுமந்த பந்தி கதையெல்லாம் இன்னைக்கு நடக்குது. அப்புறம் அந்த நரியை பெரியாக்கிய கதையெல்லாம் இன்றைக்கும் டிராமா நடக்குது. அதனால ஏதோ மதுரையில மீனாட்சிக்கு தான் முக்கியத்துவம், சிவனுக்கு முக்கியத்துவம் இல்ல. சிதம்பரத்துல நடராஜருக்கு தான் முக்கியத்துவம், சிவகாமியனுக்கு, இதெல்லாம் ஏதோ பேச்சு வழக்குக்கு சொல்றது. உண்மையில பாத்தீங்கன்னாக்கா அவங்கள பத்தியும் அவ்வளவு புராணங்கள் இருக்கின்றன, கதைகள் இருக்கின்றன. அதை விட தினப்படி வாழ்க்கையில அப்ளிகேஷன் இருக்கு. அந்த கதையெல்லாம் நடந்திருக்கு. உண்மையாக இந்த வந்திமேடு அப்படின்னு ஒரு இடமே இருக்கு மதுரையில, இந்த கதையெல்லாம் நடந்த இடம் அப்படிங்கிறதுனால. ஆனா சில கோயில்கள் என்ன பண்ணுவாங்க, அம்மனுக்கும் சிவனுக்கும் சம முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமானது ஒண்ணு கபாலீஸ்வரர் கோயில். கற்பகாம்பிகை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கபாலீஸ்வரர். அந்த மாதிரி திருக்கடவுர்ல காலசம்ஹார சிவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அவ்வளவு முக்கியத்துவம் அபிராமி. அதனால சில கோயில்கள்ல சம முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏதோ மக்கள் பேச்சு வழக்கல இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வந்து விட்டன. அதனால இந்த 64 திருவிளையாடல் இருக்கு பாருங்க, பரஞ்சோதி மீனவர் ரொம்ப அற்புதமான கவிதை. அதையே பத்தி பேசலாம். அவளை எவ்வளவு சயின்ஸ் எழுதிருக்காரப்பா. அந்த பரஞ்சோதி மீனவரோட சயின்ஸ் நாலேஜ் அப்படியே பிரமிக்க வைக்கிறது. அதனால நம்ம இந்து மதத்துல தேவி நாமங்களை சொல்லாமல் இறைவ நாமத்தை சொல்லுவது வழக்கொடையாது. அதனால ஹர ஹர பார்வதி பதையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லட்சுமி நாராயணன்னு தான் சொல்லுவாங்க, லட்சுமி நரசிம்மன்னு தான் சொல்லுவாங்க, சீதா லட்சுமின்னு தான் சொல்லுவாங்க, ருக்மிணி சத்யபாமா ராதா சமேத கிருஷ்ணச்சந்திர பரபிரமணின்னு தான் சொல்லுவாங்க, சாயா சுவர்ச்சலா சமேத சூரிய நாராயண சுவாமின்னு தான் சொல்லுவாங்க, பூர்ண புஷ்கலா சமேத ஐயனாரே சாஸ்தாதே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அனுமாருக்கும் பிள்ளையாருக்கும் மட்டும்தான் மனைவி பேரை சேர்த்து சொல்லுவது வழக்கம் கிடையாது. பிரம்மாவை சொல்ற போதும் கூட நிறைய இடத்துல வாணி சமேத பிரம்மா அவர்களே அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. ஆனாலும் சுவாமி விவேகானந்தர் நம்ம சீதாராமர்னு சொல்றமே தவிர ராமர் சீதா என்று சொல்லுவதில்லை அப்படின்னு. அப்ப
உலகத்துல 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு பிருங்கி, ஒருத்தர் பேரு இன்னொருத்தர் பேரு பிருங்கி ரிஷி. இந்த பிருங்கிக்கு சிவனை மட்டும்தான் பிடிக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, அர்த்தநாரீஸ்வர வடிவத்துல சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள பிரதட்சணம் பண்ண பிடிக்காது. அதனால அவர் சிவனுக்கும் தேவிக்கும் நடுப்புற அவரை பிருங்கினாக்க ஒரு வகையான வண்டு, அந்த வண்டு வடிவம் எடுத்து ஒரு தொலை போட்டு சிவனை மட்டும் சுத்தி வந்தாராம். அவருக்கு பாவம் வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்கல. இந்த பிருங்கி ரிஷி இருந்தார, இவர் இந்த 2 பேரையும் சுத்தி நிறைய சாஸ்திரங்கள், காவியங்கள், நூல்கள், பிரார்த்தனைகள்லாம் எழுதியிருக்கிறார். இந்த பிருங்கி ரிஷி அப்படி உணர்த்துவதற்காக சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவருக்கு சக்தியே இல்லாம பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் ஐயோ நான் சுத்தி வர முடியலன்னு அவருக்கு 3வது கால் கூட கொடுத்தார். சில அரிய கோயில்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 காலோட ஒரு உருவம் காணப்படும். சில கோயில்கள்ல அதை ஜுவர தேவர்னு சொல்லுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க அவர் பிருங்கி ரிஷின்னு சொல்லுவாங்க. இந்த பிருங்கி ரிஷி 2 காலில் ஒண்ணு வலிச்சாலும் இன்னொரு காலை வச்சு சுத்தி வரலான்னு. கடைசியில இந்த பிருங்கி ரிஷி இருக்காரு, அவர் சிவனையும் சக்தியும் சேர்த்து வழிபட்டதுனால அவருக்கு நிறைய வந்தது. அவர் இந்த சிதம்பரத்துல இருக்க சிவகாமி அம்மனை பத்தி ஒரு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் எழுதியிருக்கிறார். அந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பார்த்தா பராசக்தி வழிபாட்டுல தந்திரம்னு சொல்ற தந்திரம் அப்படின்னாக்க சில இன்பங்களை அனுபவிக்க சுதந்திரம் உண்டு. யோகம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதனால இந்த தந்திர சாஸ்திரத்துல ரொம்ப சிறப்பான ஒரு இடம் உண்டு. அகன்யாயை பராசக்தி சிற்றறிவுக்கு அப்பாற்பட்டவள். உன்மத்த குரோத பைரவியை வெறியும் கோபம் இவர்களால் பயங்கரமானவளுக்கு வணக்கம். கதா காத மூச்சித்த அநேக பாசுராயை கதாயுதத்தினால் எடுபட்டு மயங்கிய யானை மீது அமர்ந்த அசுரர்களை உடையவர்களுக்கு வணக்கம். சதுசக்தி அர்ச்சனோ உச்சகாயை 64 வழிபாட்டு முறைகளுடன் பூஜை செய்தால் மகிழ்பவள். இந்த 64 பத்தி இன்னொரு தடவை பார்க்க போறோம். ஞான ஸ்வரூபிணியை அறிவின் உருவம். நர பிரேத உபரிஸ்திதாயை, இதுதான் தந்திரம்னு சொன்னேனே. நர பிரேதத்து மேல உட்காந்து வழிபாடு செய்வாங்க. ரொம்ப தைரியம் இருக்கணும், இல்லாட்டா ஓடி போடுவான். அவன் பயமா இருக்கும். பிசேஷன்னு சொன்னாலே என்ன அமங்கலமா பேசுறீ அப்படிம்பாங்க. அந்த சுடுகாட்டுக்கு போய் அந்த பிணத்து மேல உட்காந்து பண்ற பிரார்த்தனை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. பைரவ அர்ச்சிதாயை சொர்ண பைரவர் அப்படின்னு இந்த காளையார் கோயில் ரொம்ப விசேஷம். காளையார் கோயில் போனா சொர்ண பைரவரை பாருங்கோ. அந்த நகரத்தாரெல்லாம் வைரவன் செட்டியார்னு வைப்பாங்க. அவ சொர்ணத்தை வாரி வழங்குவார். ரேணுகா தேவியை நான் சொல்லியிருக்கேன், கேந்திரத்திலிருந்து பைக்ராஸ் ரோடு போற வழியில முதல் வலது கட்டிங்ல ஒரு கழுத்துக்கு மேல இருக்கிற ஒரு அம்மனோட அதுக்கு ஒரு ரேணுகா தேவின்னு பேரு. அந்த ரேணுகா தேவி மேற்கு தொடர்ச்சி மலையிலதான் ரொம்ப இருந்தாங்களா. அவங்களுடைய மகன் தான் பரசுராமர். முதல்ல அப்பா ஜமதக்னியோட உத்தரவுப்படி ரேணுகா தேவி கழுத்தை வெட்டினார். அப்புறம் பரசுராமர், மகனே உன்னுடைய அந்த டிசிப்ளினை பார்த்து நான் மகிழ்ந்தேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்கிறார். எனக்கு அம்மா எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொன்னார். அப்ப பரசுராமருக்கு தந்தை சொற்படி உத்தரவுக்கு கீழ்பட்டார், தாயை திரும்பவும் பெற்றார். அந்த ரேணுகா தேவி வடிவத்தில் பராசக்தி இருக்கின்றாள். வீரபத்ரஹத உன்மத்த தக்ஷ யஜ்ஞ ஆசிரித்த அமராயை, அந்த வீரபத்திரர் அப்படிங்கிறவரை அனுப்பிச்சு இந்த தட்சனுடைய யஜ்ஞத்தெல்லாம் அழிச்சவர். இந்த தட்சன் சிவனை அழிக்காதனால கோபம் கொண்டு சிவனே அழித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ மங்களா, எல்லா ஆனந்தத்தையும் தருபவள் உடையவள். அப்புறம் கடைசியில விஷமுண்ட பரமசிவனுடைய உறவினால் பிறந்த வாக்கினை உடையவள். அவளுடைய வாக்குல அந்த பரமசிவனுக்கும் சிவனுக்கும் அவன் பராசக்தியும் உழவரை பத்தி ஆதிசங்கரர் நிறைய பாடியிருக்கார். அம்மா உன்னுடைய உறவினால அல்லவா விஷத்தை தின்ன உடம்புல உடையே உடுக்காத கட்டை போன்ற அந்த சிவன் அவ்வளவு மோட்சத்தை கொடுக்க வல்ல பெரிய ஞானியானாரே, அது உன்னுடைய கிருபா கட்டாட்சம் அல்லவா அப்படின்னு ஆதிசங்கரர் பார்த்துக்கின்றார். இந்த பிரிங்கி முனிவருடைய கதை ஏற்கனவே சொன்னோம். அப்படிப்பட்ட சிவனுடைய மிச்சமுள்ள நாமங்களையும் பார்ப்போம். இந்த பிரிங்கியுடைய சகோதரர் பிருங்கி ரிஷி நிறைய பிரார்த்தனைகளை எழுதியிருக்கிறார், காவியங்களை எழுதியிருக்கிறார். அந்த சிவனை சக்தியை கேட்டு வழிபட்டா எவ்வளவு புண்ணியம். எனக்கு ஒரு தென்கல வைஷ்ணவர் சொன்னார், ஏன் தெரியுமா வடகல வைஷ்ணவர்கள் அவ்வளவு ஐஸ்வர்யத்தோட இருக்காங்க, அவங்க ஸ்ரீ வைஷ்ணவம்னு தாயார முன்னாடி வச்சுதான் பெருமாளை வணங்குவாங்க. அதனால தாயார் நிறைய செல்வத்தை கொடுக்கலாம்,
நம்ம தென்கலை வைஷ்ணவத்துல இந்த தாயார் வழிபாடு அவ்வளவு பிரசித்தம் இல்லை அப்படின்னு ஒரு தென்கலை வைஷ்ணவரே சொன்னார். இது அவ்வளவு உண்மை இதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் சொன்னதை அப்படி சொன்னேன். எதுக்காக சொல்றேன்னாக்கா, நம்ம பண்பாட்டுல அம்மாவை முன்னாடி வச்சுதான் தேவசேனா வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியம் தான் சொல்றோம், சாயா சுவர்ச்சலா சமேத சூரிய பகவான் தான் சொல்றோம், பூர்ண புஷ்கலா சமேத சாஸ்திரான்னு தான் சொல்றோம், பார்வதி பரமேஸ்வரர் என்றுதான் சொல்றோம், சீதாராமன் சொல்றோம், ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ணச்சந்திரமூர்த்தின்னு தான் சொல்றோம். ஒரே ஒரு இடத்துலதான் விட்டப்பாடு விட்டல ரகுமா என்று ருக்மிணி தேவியை அப்புறமா விட்டலா முன்னாடியும் சொல்லுவோம். அதுக்கு ஒன்றுதான் விதி விலக்கு. மற்ற எல்லாத்துலயும் அம்மா பேர் தான் முன்னாடி, அப்பா பேரு அப்புறம்தான். அப்படிப்பட்ட சிவனுடைய நாமங்களை சொல்லுவோம். சகல ஊர்ச்சி தாயர் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நிரூபித்து காட்டும் ஒரு பிரமாணம் பிரமாணம் பிரமாணம்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் யாரால இருக்கு? ஈஸ்வரனால் இருக்குது. சம் பிரவருத்தாய நல்ல முறையில வெளிவந்து வேலை செய்பவர். சன் நிகிருஷ்டாய நமக நல்ல முறையில எல்லாத்தையும் அடக்கி ஆள்பவர். சம் விமிருஷ்டாய நமக அவர் நன்கு துடைக்கப்பட்டவர், ரொம்ப கிளீனா அவர், அதனால ரொம்ப தூய்மையாக இருப்பவர். சமக்ர தரிசே நமக இதுக்கு அப்படியே பகவத்கீதையில இருக்கு. வித்யா வினய சம்பன்னே பிராமணே ஹதிஹஸ்தி சினிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா. அப்ப இறைவன் என்ன பண்றாதான், அறிவினால் பணிவு மிகுந்தவனையும் நாயையும் நாயை உண்ணும் புலவனையும் புலையனையும் பசுவையும் சமமாக பார்ப்பவர். அப்ப இத இந்த குஜராத்து கவிஞர் இருக்காரு வைஷ்ணவ ஜனத்தோ நரசி மேத்தா அப்படி சொல்ற சமதர்ஷினி, எல்லாரையும் சமமாக பார்ப்பவர். அதனால நீ பெரிய பெரிய பக்தர்களை பார்த்த கண்ணால என்ன பாரு. அதனால எங்கிட்ட கூட உனக்கு ஏதாவது தேடினா கொஞ்சம் குணம் அம்பிடும், என்னை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு ஹேண்டில் வேணும் இல்லையா? அதனால அவங்கள பார்த்த கண்ணால என்ன பாரு, ஒரு குணமும் இல்லாத எங்கிட்ட கூட உனக்கு ஏதாவது குணம் தெரியும்பா என்று அந்த நரசிம்மேத்தா வேண்டுகிறார். சம்யமஸ்தாய நமக. இன்னைக்கு நம்ம சதீவ் சௌல்கருக்கு ஞாபகம் வந்தது. அவர் இந்த சம்யமம்ங்கிற வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துவார். சம்யமம்னாக்கா வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனை முறையை எடுத்துக்கொண்டு அதுல மனசு நல்லா ஊன்றி நிற்பதற்கு சம்யமம்னு பேர். இந்த சொல்ல நம்ம சதீவ் சௌல்கர் ரொம்ப பயன்படுத்துவார். இதை பத்தி படிக்கிற போதே எனக்கு அவர் ஞாபகம் ரொம்ப வந்தது. சம்ஹிருதிஸ்தாய நமக இந்த உலகம் முழுவதையும் ஒன்றிணைப்பவர். சம்பிரவிஷ்டாய நமக நல்ல முறையிலே வெளி தோன்றுபவர். பிரவிஷ்டம்னாக்க வெளி தோன்றுதல். சமத்சுகாய நமக நல்ல சுகத்தை உடையவர், ஆனந்தத்தை தருபவர். சம்பிரகிருஷ்டாய நமக அவர் நல்ல முறையிலே நிலைத்து நிற்பவர். சந்நிவிஷ்டாய நமக எல்லாத்துக்கும் முன்னாடி இருப்பவர் அவர் தான். சம்ஸ்பஷ்டாய நமக தெளிவு ஸ்பஷ்டாட்சரம் அப்படின்னே விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இறைவனுக்கு நாம வரும். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருப்பவர், அவ்வளவு தெளிவாக இருப்பவர். சம்பிரமர்தனாய நமக நல்ல முறையில வெளியில எல்லாத்தையும் போட்டு தொகைச்சு தள்ளுவார், அடிச்சு ஒழிச்சு தள்ளிடுவாரு. சூத்திரபூதாய நமக பிரம்மசூத்திரம், நாரத பக்தி சூத்திரம், சாண்டில்ய பக்தி சூத்திரம், இந்த மாதிரி எல்லா சாத்திரத்துக்கும் அப்புறம் பதஞ்சலி யோக சூத்திரம் இதெல்லாம் பார்த்த உடனே கர்மயோகத்துக்கு மொத்தம் சூத்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஹர்ஷானந்தான்னு ஒரு பெரிய மகான் அவர் என்ன பண்ணினார், விவேகானந்தருடைய கர்மயோக சொற்கள் எல்லாம் நம்ம ஒரு கர்மயோக சூத்திரம் அப்படின்னு போட்டு அதுக்கே அவரே பாஷ்யமா எழுதியிருக்கார். அந்த மாதிரி இப்ப எல்லா யோகத்துக்கும் சூத்திரம் வந்துருது. பக்தி யோகத்துக்கு நாரத பக்தி சூத்திரம், சாண்டில்ய பக்தி சூத்திரம், ஞான யோகத்திற்கு பிரம்மசூத்திரம், கர்மயோகத்திற்கு கர்மயோக சூத்திரம் வந்துருச்சு. அப்புறம் ராஜயோகத்துக்கு பதஞ்சலி யோக சூத்திரம் உங்க எல்லாருக்குமே தெரியும். சம்ஸ்பஷ்டாயனமா சம்பிரமர்த்தனாயமா சூத்திரபூதாயனமா ஸ்வப்பிரகாசாயனமா அவரை தேடுவதற்கு அவரை தவிர வேற கதியும் உண்டு. அப்ப வீட்டுல ஏதாவது வெளிச்சம் இல்லை, அப்படி பொருள் தெரியலனாக்கா டார்ச் அடிச்சு தேடுறோம். சூரியனை தேடுறதுக்கு ஏதாவது டார்ச் அடிக்கிறோமா? அவர் தானே ஒளி பிறந்தவர். அவருடைய ஒளிதான் மற்ற எல்லா ஒளிக்கும் காரணமாக இருப்பவர். சமசீலாய நமக ரொம்ப ஒழுக்கத்துல சிறந்தவர். சதா தயாய நமக ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வங்காளத்துல அவருக்கு
ஆசுதோஷர் ரொம்ப சீக்கிரமா திருப்தி அடையவர் அப்படின்னு பேரு இருக்கு. சத்த சம்ஸ்தாய நம, சத்துவ குணத்தில் நிலை பெற்று இருப்பவர். சுஷுப்தி ஸ்தாய நம, சுஷுப்தி அப்படிங்கிறது இந்த விழிப்பு நிலை, கனவற்ற உறக்க நிலைக்கு சுஷுப்தின்னு பேரு. அந்த சுஷுப்தி தான் மோட்சத்தின் முன்ருச்சி அப்படின்னு சொல்றது. மோட்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தினந்தனே அடையாளம் காட்டுகிறான். எப்படி? இந்த கனவற்ற உறக்கத்தை கொடுத்து அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு நாள் நம்ம தூக்கல என்ன பண்ணுவோம்? ஐயோ நான் தூங்கலே போடும். என்ன தூங்கலைன்னா நினைவாற்றல் போயிடும், ஹெல்த் போயிடும், ஈரண சக்தி போயிடும், ரத்த ஓட்டம் போயிடும், அறிவு போயிடும், வாழ்க்கையே போயிடும். அதனால இந்த தூக்கம்தான் நம்ம வாழ்க்கையில எல்லா இன்பங்களுக்கும், நினைவாற்றலுக்கும், அறிவுக்கும், ஆரோக்கியத்திற்கும் அடிப்படை. அதனால ஒவ்வொரு நாளும் பகவான் என்ன பண்றான்? நமக்கு அந்த கனவற்ற உறக்கம் என்பதை சில மணி நேரமாவது கொடுக்குறான். இதுதான் கடவுளுடைய தயைக்கு காரணம். கடவுள் எங்கேயோ இருக்காரு இல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளை அனுபவிக்கிறோம். எப்படி? அந்த கனவற்ற உறக்கம் என்ற நிலையிலே. சுதல்பாய நமக, அவர் தான் அடைக்கலம் புகும் இடமாக இருப்பவர். அவருடைய மடியில தான், தாயினுடைய மடியில உறங்குகிற குழந்தை மாதிரி இந்த உலகமெல்லாம் இறைவனுடைய மடியில இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. சத் சுரூபகாய நமக, நல்ல சத்திய சுரூபமாக இருப்பவர். சங்கல்ப உல்லாச நிர்முக்தாய நமக, மன உறுதியின்மை இந்த ரெண்டிலிருந்து விடுபட்டவர். அவரை சொல்வதற்கு சொற்கள் கிடையாது. சம நீராக சேத்தனாய நமக, அவர் சமத்துவமுடைய அந்த உணர்வு உடையவர். ஆதித்யவர்ணாய நமக, ஆதித்யவர்ணம் தமசப்பரத்தாத் என்று வேதம் சொல்லும். அப்ப தினம் அவரை சூரிய வடிவத்தில, அதோ ஆதித்யோ பிரம்ம ஏவாகம் அஸ்மி, இந்த சூரியன் இறைவனாக இருக்கின்றான், அந்த இறைவன் எனக்குள்ளே இருக்கின்றான் என்று தினம் ஓது என்று நம்ம சாஸ்திரங்கள் சொல்லி இருக்குது. அப்ப சூரியனுடைய நிறம் தான் சிவனுடைய நிறம். சம் ஜோதிஷே நமக, ஜோதிஷன ஒளி, பேரொளியாக இருப்பவர். அந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒளி பெறுவதனால, ஒளி ஊட்டுவதனால அதுல இருந்து அந்த சாஸ்திரத்துக்கு ஜோதிஷம் என்று பெயர் வைத்து விட்டார்கள். சமயக்கு தர்சன தத்பராய நமக, இந்த முழுமையான வேதாந்த சாஸ்திரத்தை உடையவர். மகா தாத்பரிய நிலையாய நமக, மிகப்பெரிய தத்துவத்தில நிலைத்து நிற்பவர். பிரத்யேக பிரம்மைக்க நிச்சயாய நமக, இந்த பிரம்மம் என்பதோடு இயற்கை சேர்ந்திருப்பதை நிச்சயமாக அவர் உணர்ந்தவர், நமக்கு தரக்கூடியவர். பிரபஞ்ச உல்லாச நிர்முக்தாய நமக, இந்த உலகம் அதனுடைய மகிழ்ச்சி இதிலிருந்து விடுபட்டவர். வைஷ்ணவத்துல இதற்கு எப்படி உதாரணம் சொல்லுவாங்க? அப்ராகிருத ஆனந்தம்னு சொல்லுவாங்க. விஷ்ணுவனுடைய உடல் எப்படி ஆனதுதான் இந்த இயற்கையில் உள்ள பஞ்சபூதங்கள் இல்லையா, அது வேற பஞ்சபூதமா, அதனால ஆனது என்று சொல்லுவார்கள். பிரத்யக்ஷாய நமக, கண்ணால் தெரிந்தவர். ரெண்டு சந்தர்ப்பத்தை சொல்லாம முடியாது. வினோபாதியை பார்த்து நாங்க கேட்டோம், இந்த மாதிரி ராமகிருஷ்ண விவேகானந்தரை பார்த்து நீங்க கடவுளை பார்த்திருக்கேன்னு பார்த்திருக்கீங்களான்னு கேட்டாரு. உன்னை பாக்குறத விட தெளிவா பார்த்திருக்கேன்னு சொல்றாங்களே, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? இந்த விளக்க பார்த்திருக்கிற மாதிரி இறைவனை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டோம். அவர் சொன்னார், கடவுளை தெளிவா பார்த்திருக்கேன்பா, இந்த விளக்க பத்தி ஒண்ணு எல்லாம் நிச்சயமா சொல்ல முடியாது. கண்ணுக்கு எதுக்கு தெரிய, விளக்க நம்ம எப்படி பாக்குறோமோ அதை விட இறைவனை இன்னும் தெளிவாக பார்த்தவங்க வாழ்ந்த பூமி இது. அப்படி வினோபாஜி எங்களுக்கு சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு சொன்னார். பிரதிபாத்மகாய நம, அவர் பிரதிபாவாக விளம்புவர். அதனால காஷ்மீரி சைவத்துல அந்த பிரதிபா தோற்றம், அதாவது ஒரு மூலப்பொருளும் அதன் கண்ணாடியில் தோன்றும் பிரதிபிம்பமும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த உலகம் இறைவனுடைய பிரதிபிம்பம் என்று சொல்லுகிறார். அதனால இதுக்கு பேரே காஷ்மீரி சைவத்துக்கு பிம்ப பிரதிபிம்ப வாதம் என்று பெயர். அப்ப ஒரு நாளைக்கு சிவபெருமான் தன்னை கண்ணாடியில பாக்குறார். தன்னுடைய அழகான தோட்டம் அவருக்கு தெரிகிறது. ஏ சுந்தரா வா அப்படிங்கிறார். அதான் சுந்தரமூர்த்தி நாயனார். அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் பேர்ல அவ்வளவு உரிமையே. அவர் சிவபெருமானுடைய நிழல். அப்ப இது இந்த பிம்ப பிரதிபிம்ப வாதம், இறைவனுக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தி பல பலவிதமா பேசியிருக்கிறாங்க. இந்த காஷ்மீரி சைவம்
பிம்ப பிரதிபிம்பவாதம் என்று சொல்வார்கள். ஒரு மூலப்பொருளும் கண்ணாடியில் தெரியும் அதனுடைய பிரதிபிம்பமும் எப்படியோ அது மாதிரிதான் இந்த படைப்பும் உலகமும் என்று சொல்வார்கள். பிரத்யக்ஷாய நம, பிரதிபாத்மகாய நம, பிரவேகாய நம. நம்ம சொல்ற கொஞ்சம் டைம் இருக்கு. நம்முடைய உடம்புல எப்ப பார்த்தாலும் இந்த அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதை பத்தியே காஷ்மீரி சைவீசத்துல ஸ்பந்தகாரிக்கா அப்படின்னு ஒரு சாஸ்திரமே உண்டு, நம்ம கேந்திர லைப்ரரியில இருக்கு. இந்த உலகத்துல அதிர்வுகள் இருக்கு இல்லையா, இந்த அதிர்வுகள் வேகமா நடக்க 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 அது திடப்பொருளாகும். அதிர்வுகளுடைய வேகம் குறைய 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 அது லிக்விட் ஆகும், கேஸ் ஆகும், பிறகு மனமாகும். அண்ணாஜியோட இன்டர்நெட் கனெக்ஷன் இதா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட ட்ரை பண்றேன். எல்லாம் இணையத்துல கனெக்ட் ஸ்டில். அண்ணாஜி கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் பேசியிருக்கேன். கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ரங்கராஜன்
குரல் கேட்குது. ரொம்ப நன்றி அண்ணா. ஜெய் சொல்லுங்க ஜி. ரொம்ப நன்றி. வந்துருச்சு. உங்க திருமுகம் தான் தெரிய மாட்டேங்குது. ஆனா குரல் இனிய குரல் கேட்கறது பரவாயில்ல. சரி. வேகாய நம. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அதிர்வுகள் ரொம்ப வேகமா இருக்கிற போது அது திடப்பொருளாகுது. அதிர்வுகளுடைய வேகம் குறைய 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 அது லிக்விடாகும், கேஸ் ஆகும், பிறகு பிரக்ஞை ஆகும். ஆகவே இந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் கடல் வெல்க அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்கவாசக சுவாமி பாடியிருக்காரு இல்லையா? அந்த வேகம் என்ன? இந்த பிரபஞ்சம் இயங்குகின்ற வேகம்தான். அதனால வேகம் தடுத்தாண்ட வேந்தன் கடல் வெல்க. அப்படி அந்த வேகம் குறைய 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 இந்த வேகம் அதிகரிக்க 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 நம்ம இறைவனிடத்திலிருந்து தூர போறோம். அப்ப மெக்தலின்னு ஒரு அம்மா, யூத பெண் அம்மா, அவங்க கிளின்டனுடைய வெளிநாட்டு அமைச்சரா இருந்தாங்க. என்ன அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த உலகம் என்ன வேகம் 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 வேகம்னு அப்படி கிடைக்குது. நம்ம வேகம் அதிகமாக அதிகமாக சத்தியத்திலிருந்து நம்ம ரொம்ப விலகியல்லவா போறோம் அப்படின்னு இந்த மேற்கத்திய விஞ்ஞானம் இந்த ஸ்பீடை அப்படி கொண்டாடுது. அதுதான் நம்முடைய துன்பங்கள் அத்தனைக்கு காரணம்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால கேந்திரத்துல யோகா மெத்தட் எல்லாம் இந்த வேகத்தை குறைக்கிறதுதான். இப்ப யோகா கேம்ப்ல சைக்கிளிக் மெடிடேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வேகம் குறைய 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 இன்பம் கூடும். வேகம் கடுத்தாண்ட வேந்தன் கடல் வெல்க. பிரமத அர்த்த அங்காயனமா. இந்த பூத கணங்களை தங்களுடைய அங்கமாக கொண்டவர். பரநர்தன பராயணமா, மிக உயர்ந்த நடனத்தை எப்போதும் ஈடுபட்டிருப்பவர். யோக யோனையே நமக, அவரிடமிருந்துதான் யோகங்கள் பிறந்தன. அதர வித்யார்த்த சுவாமிகள் சொல்லிட்டு ஸ்ருங்கேரியில ஒரு சங்கராச்சாரிய சுவாமிகள் இருந்தார். இப்ப இருக்கிற பாரதி தீர்த்த சுவாமிகளுடைய குரு. நான் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். அவருக்கு யோக சாஸ்திரத்துல சந்தேகம் வந்த போது சாட்சாத் சிவபெருமானே அவருக்கு அந்த சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தித்து யோக வித்தை சுத்த. அதனால சிவயோகி சிவயோகி அப்படின்னே சொல்லுவாங்க. திருநெல்வேலியில சிவயோகி அப்படின்னு ரத்ன சபாபதி சிவயோகின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அப்ப சிவனுக்கும் யோகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. யதா பூதாய நம, பஞ்சபூதங்கள் வடிவில் இருப்பவர். யக்ஷ கந்தர்வ வந்திதாய நம, 18 விதமான கணங்கள் உண்டு. பெற்றர்கள் தேவர்கள் அப்படின்லாம் உண்டு. அவர்கள் எல்லாம் வணங்குபவர்கள். ஜட்டிலாய ரொம்ப சிக்கலான ஆசாமி. அவரை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அவருடைய அருளினாலேதான் அவரை புரிந்து கொள்ளும். என்னை வணங்குபவர் மாயையிலிருந்து தாண்டி வருகிறார் அப்படின்னா. சொட்டுலா பாங்காயனமா, ரொம்ப கூர்ந்த அறிவுடையவர், ஓவர் இன்டெலிஜென்ட். மகா நடன லம்படாயனமா, பெரு நாடகத்தில விருப்பம். லம்படம்ல ரொம்ப விரும்புபவர். அவருக்கு இந்த நாடகம் ரொம்ப பிடிக்குமா. போட்டலா அம்சவே நம, இளஞ்சிவப்பு நிறமா இருப்பாராம் அவர். அதனால நம்ம கேந்திரத்துல நிறைய இளஞ்சிவப்பு உள்ள மலர்கள் எல்லாம் இருக்கும். அதனால இந்த மலர்கள் எல்லாம் இறைவனுடைய வடிவங்கள் தான். பட்டுத்தராயனமாக ரொம்ப இன்டெலிஜென்ட். பாரிஜாத தருமூலகாயனமாக, நம்ம கேந்திரத்துல நிறைய பாரிஜாத்தம் அப்படின்னு பவளமல்லின்னு சொல்லுவாங்க. அதனுடைய காம்பு செக்கச்சேல்னு இருக்கும், இதழ்கள் இருக்கும். அப்ப கிருஷ்ணனுடைய சிவப்பான உதடுகள்ல அந்த வெண்சங்க வச்சு ஊதரா மாதிரி இருக்கும். அந்த பாரிஜாத மலருடைய வேர்ல எப்ப பார்த்தாலும் அனுமார் உட்கார்ந்துருப்பாராம். அந்த மாதிரி சிவன் உட்கார்ந்துருப்பாராம். சிவன் தான் அனுமாரா வந்தாரு அப்படின்னு துளசிதாசர் பாடிக்கிறார். சங்கர சுவர்ண கேசரி நந்தன்னு 2 இடத்துல சொல்லிருக்காரு. வினய பத்திரிகான்னு சொல்லியிருக்காரு, ஹனுமான் சாலிசாதுன்னு சொல்லியிருக்காரு. சிவன் வேற இல்ல, அனுமார் வேற இல்ல. உலகத்துக்கு பக்தின்னா என்னன்னு காட்டுவதற்காக சிவன் அப்படி அனுமாராக வந்தார் அப்படிங்கிறாங்க. பாப்பாண்டவி பிருகத் பானவே நமக, இந்த பாவமீனின் பெருங்காட்டை அழித்து ஒழிக்கும் சூரியனாக விளங்குபவர். பானுமத் கோட்டி கோட்டி பாயா நமக, சூரியனை போன்ற கோடி கோடி ஒளி உடையவர். கோடி கந்தர்ப்ப சௌபாகிய சுந்தராய நமக, கோடி மன்மத லாவண்யன் என்று எல்லா சுவாமிகளையும் சொல்லுவாங்க. அவனை பார்க்கும்போது நம்முடைய காமம் ஒளியும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, மன்மதனை காட்டில பல மங்கு அழகுடையவர். மதுர ஸ்மிதாய நமக, அவருடைய சிரிப்பு ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்புறம் மதுரஸ்மித, அட்டஹாச, மந்தஹாச, சாருஹாச, ஸ்மிதஹாச, அவருடைய சிரிப்பு அவ்வளவு சாஸ்திரங்கள் அவ்வளவு விதமாக வர்ணிக்கின்றது. லாஸ்யாமிருதாப்தி
லஹரி பூர்ண இந்தவே நமக. இந்த லாஸ்யம் என்ற காமம் மிகுந்த ஒரு நடனம், அந்த நடனத்தை ஒரு கடலாக சொல்லி அந்த கடலை எழுச்சி பெற செய்யும் நிலவை போல இருப்பவர் அந்த சிவன் தான் அந்த நிலவு, அந்த நடனம் தான் அந்த கடல், அந்த கடலை எழச் செய்யும் நிலவு அப்படிங்கிறார். புண்ணிய கோச்சராய நமக, புண்ணியத்தால் அடைய தகுந்தவர். ருத்ராட்ச சிரண்மயா கல்பாய நமக, இந்த ருத்ராட்சம் என்பது அவருடைய கண்ணிலிருந்து விழுகின்ற தொழில். அப்ப கல்ஹார கிரண யுத்தையே நம, அரளின்னு ஒரு பூ இருக்கு, அதுவும் இளஞ்சிவப்பா இருக்கும். நிறைய என் ரூம் வாசலே நிறைய இருக்கு. இப்ப இங்க இருந்து மதுரை போற வழியில இந்த 4-வே ரோடு போட்டிருக்காருங்க, அதுக்கு இந்த பக்கம் போற ரோடு அந்த 2 ரோடுக்கு நடுப்புற நிறைய அரளி வச்சு டன்னா அரளி பூ கிடைக்குது. கல்ஹாரம்னா அரளியை சொல்வது. அமூல்ய மணி சம்பாஸ்வத் பணீந்திர கிரக கிக்கணாய நமக, விலை உயர்ந்த நாகரத்னத்தை உடைய பெரிய பாம்புகளை எல்லாம் தன்னுடைய கையிலையும் காலிலையும் தோல்லையும் இடுப்புலையும் அணிந்து கொண்டு இருப்பாராம், பூணூலா அணிந்திருப்பாராம். அப்ப பாம்பு அவ்வளவு ரத்தனங்களை வச்சிருந்தாலும் என்னோட ரத்தனத்தெல்லாம் பெரிய ரத்தனமா இருக்கே இது என்று சிவனுக்கு அடிமையாக இருக்கிறது. சித்தச்சி லோச்சனானந்த கந்தளாய நமக, இந்த உணர்வு தெய்வீக உணர்வு என்ற அந்த முளை எழுகின்ற அந்த என்ன சொல்றது, இந்த ஸ்ப்ரவுட்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரவுட் மாதிரி இருப்பவர், முளைத்து எழும் விதை சக்தியாக இருப்பவர். குந்த பாண்டுராய நமக, குந்தம்னாக்க என்ன சொல்றது, முல்லை மாதிரி ஒரு மலர். அந்த மலர் ரொம்ப வெள்ளையாவும் இருக்காது மஞ்சளாவும் இருக்காது, இந்த தந்தத்தினுடைய கலர்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வெள்ளை. யாக்குந்தேந்து துஷாரதவளான்னு சொல்றோம் இல்லையா, சரஸ்வதியோட நேரம் சுத்த வெள்ளைய மட்டும் இல்ல, ஒரு இந்த குந்த மலர் போன்ற ஒரு ஸ்லைட் எல்லோ டிஞ்சி இருக்கிற ஒரு பூ. அகம்ய மகிமாம்போதையே நமக, அகம்ய அவருடைய அம்போதையே அவருடைய அந்த உணர்வு இருக்கிறதே அது பெறுவதற்கு அரியது. அனௌபம்ய யசோ நிதையே நமக, உதாரணமும் சமமும் இல்லாத புகழனுடைய இருப்பிடம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பகவான் என்ற சொல்லுக்கு புகழுடையவர், செல்வமுடையவர், ஈஸ்வரத்தன்மை உடையவர், அழகுடையவர், ஒளியுடையவர், தர்மம் உடையவர், இந்த 6 குணங்களும் இருந்தாதான் பகவான்னு பேரு. அதுல புகழ் ரொம்ப பெருசு. அதனால பராசக்தி வழிபாட்டுல என்ன சொல்லியிருக்கு, நான் சொல்றமே, அந்த நான் என்பவருடைய முழுமையான வடிவம் தான் கடவுள். ஒவ்வொரு உயிரும் நான் சொல்ற போது அர்த்தம் தெரியாம பகவதியை தான் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றன. சிதானந்த நடாதி ஈஷாய நம, இந்த ஆனந்த நடனத்தினுடைய ஈஸ்வரனாக இருப்பவர். சித் கேவல வபுர்தராய நம, உணர்வே மயமானவர், உணர்வு மயமான அந்த உருவத்தை தாங்கி இருப்பவர். இதே மாதிரி கருத்து வைஷ்ணவத்தனை இரு. வைஷ்ணவமும் சைவமும் சண்டை போடுறாங்களே தவிர அதனோட மூல அர்த்தத்துல எவ்வளவு ஒத்துமை இருக்குன்னு பார்த்தாக்க அறிஞ்சவனும் ஒண்ணும் அறியாத வாயில மண்ணுன்னு இவங்களே ஒத்துப்பாங்க. சிதேக ரசதம் பூர்ண ஸ்ரீ சிவாய நம, ஆனந்தம் உணர்வு மெய்யறிவு அதனுடைய ரசமாக நிறைவாக இருப்பவர் ஸ்ரீ சிவன். சிவம் அப்படின்னா சிவம் சாந்தம் அத்வைத்தம் மங்களம் அப்படின்னு வேதமே சொல்லும். ரொம்ப ஆனந்த வடிவினர். ஸ்ரீ மகேஸ்வராய நம. மகேஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் உண்டு. நம்ம உடம்புக்குள்ள இருந்து நம்ம ஒவ்வொரு புலனையும் ஏற்றுபவர். உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பக்தா போர்த்தா மகேஸ்வர பரமாத்மேதி சாப்பியுக்த தேகேஸ்மின் புருஷப்பர, எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவராக இருக்கின்ற இறைவன் நம்முடைய இதயத்தில் இருக்கிறார் என்பதனால்தான் நமக்கு ரெலவெண்ட். எங்கேயோ நல்லவராக எனக்கு என்ன ஆச்சு, அவர் என்னுடைய இதயத்தில் இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அதனால he is so dear and near to me. அப்படிப்பட்ட இந்த நடராஜருடைய நாமங்கள், இதுல பல நாமங்களுக்கு எனக்கே அர்த்தம் தெரியல. சொல் பொருள் சொல்லியிருக்கிற இடத்துல கூட தத்துவார்த்த புராண உரை எனக்கு தெரியல. நான் பாக்குறேன், எனக்கு இந்த கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி சம்ஸ்கிருத வார்த்தைகளோட அர்த்தம் கண்டுபிடிக்க எனக்கு தெரியல. அதை கொஞ்சம் கத்துக்கொண்டேன் என்றால் இன்னும் நல்ல முறையில அர்த்தம் சொல்லுவேன். அதனால இந்த இதழோட இந்த சிதம்பரம் நடராஜரை பற்றிய அற்புதமான தத்துவம் என்ன, விஞ்ஞானம் என்ன, கலை என்ன, மொழி என்ன, இசை என்ன, இலக்கியம் என்ன, எல்லாத்தையும் விட பெருசு
எத்தனை பெரியவர்கள் அந்த நடராஜருடைய திருவடியில வணங்கி இருக்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில யாரு சிவனை வழிபட்டாலும் இப்ப நம்ம பன்னீர்செல்வம் சகோதரர் சொன்ன மாதிரி திருச்சிற்றம்பலம்னு சொல்லிதானே முடிக்கிறோம். அப்படி நம்மளுடைய நினைவுகளுடைய மையமாக இருக்கின்ற இந்த நடராஜ பெருமானை வணங்கி இந்த பெரிய 17 வாரங்கள் கொண்ட இந்த தொடர் அதை நிறைவு செய்கிறோம். நான் சொன்ன ஒரு கருத்து கூட சொல்லாம திருப்பி இன்னும் 17 வாரம் சொல்றதுக்கு சரக்கு இருக்கு. அவ்வளவு தத்துவங்கள், அவ்வளவு கருத்துக்கள் நடராஜரை சுற்றி இருக்கின்றன. அதுல ஏதோ 1000 சொல்ற மாதிரி இப்ப இன்றைக்கு சிவகாமி சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல 100 ஸ்தோத்திரத்துல ஒரு 10 எடுத்து சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி சிவபெருமானுடைய அளவற்ற மகிமையில ஒரு சிறிய பகுதியை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்புறம் நம்ம சங்கர் நாராயண சாரும் அந்த கடலாடைய அரசையும் சொன்னாங்க, இந்த 64 கலைகளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 1000 கலைகள் 64 சொல்றாங்க. அப்புறம் எண்ணாங்கு 32 அறங்கள் சொல்றாங்க. இதை பத்தி ஒரு 2-3 வாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இந்த கேரளால இருக்கிற ஆலயங்கள் 1, இமலை 2, இந்த 2ல எதை பத்தி, காரைக்கால் அம்மையார் இந்த 3ல எதை பத்தி பேச வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ உடனடியாக அடுத்த வாரத்திலிருந்து இந்த 1000 கலைகள் 64 எண்ணான்கு அறங்கள் இந்த 64, 32, 96 ஒரு 2-3 வாரம் ஓடுன்னு பாக்குறேன். அப்புறம் உங்க எல்லாருடைய நீங்க கொடுத்த தைரியத்தினாலதான் இவ்வளவு பெரிய விஷயத்த கையில் எடுக்கிற தைரியமே எனக்கு வந்தது. இல்லடா எனக்கு ஒரே பயம். அதான் சொன்னேன், 40-50 வருஷமா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் மேட்டர்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம லைப்ரரியில ஆயிரக்கணக்கான புத்தகங்கள்லாம் இருக்கு. அதுல சிதம்பரம் நடராஜரை பத்தியே 100 புத்தகத்துக்கு மேல இருக்கும். அதெல்லாம் இப்ப எப்படி படிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, அதனுடைய பொருத்தமான கருத்தை எப்படி சொல்லுவது எல்லாம் பயந்து கொண்டு இருந்தேன். நீங்க எல்லாம் கொடுத்த தைரியத்துல குழந்தை பேசினா அப்பா அம்மா தப்பா உணர்றேன்னு சொல்லுவாங்க, இதை சிரிச்சு ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி நான் பல விட்ட விஷயங்கள் தான் ஜாஸ்தி, சொன்ன விஷயங்கள் குறைச்சு. இதெல்லாம் பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய இதயத்தில் இருக்கும் நடனமாடும் நடராஜரை வணங்கி இந்த தொடரை நிறைவு செய்கிறோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணன். மாஸ்டர் ஆஃப் டைமிங் அப்படின்னு சொல்லலாம். சதீஷ்ஜியோட ஸ்மிருதி தின் May 17 வருது. கரெக்டா அவரை ஞாபகப்படுத்தி அவரோட ஃபேவரட் சமயமான சொல்லி எனக்கு கூஸ் பிம்பிள்ஸ், எனக்கு மயில் கூச்சி தெரியவே தெரியாது 17 அவரோட இதுன்னுட்டு. ஏதோ அவர் இந்த சமயக்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார், சொல்லுவார். அதான் வார்த்தை பொருள். சத்யஜியோட நினைவுகள் உங்க வாயில வந்தது எனக்கு மயில் கூச்சி எரிஞ்சு போய் ஒரு நிமிஷம் எங்க இருக்கும் அப்படின்றது. ரொம்ப நன்றி. பிரதர் தான் வரமாட்டேன்றாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு. உடம்பு வயசானவர் இல்லையா சாமி, 1936 அவரு. தங்கவேல சார் அது சொல்ல விருப்பப்படுறாரு. நானே வந்துட்டு 5:56 வந்துட்டேன். நீங்க மயில்வானோட பேசிட்டு இருந்தீங்க, அதனால உங்களை நேரம் பேச முடியாது. நல்லா இருக்கு. நன்றி. தேங்க்யூ. நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. காயத்ரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் அண்ணாஜி. அகல்யா இஷ்யூ ரொம்ப நல்லா வந்திருந்ததுமா. எனக்கு இவ்வளவு நல்ல விஷயம் அப்படியே அந்த இஷ்யூவை தூக்கி குபையில போட்டுறக்கூடாது, அது அப்படியே தமிழ்லயும் வந்தா பரவாயில்லன்னு பாக்குறேன். அந்த ராமர் இஷ்யூவே இன்னும் வந்துட்டு இருக்கு. அடுத்தது நீ போட்ட அந்த சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்தது அகல்யாவும் வரணும். இதெல்லாம் புத்தகமா கூட போடலாமா? அவ்வளவு நிறைய வந்து இன்னும் 2-3 நான் டிரான்ஸ்லேட் பண்ணல, ஹிந்தில வந்தது 2 தான் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணினோம். அது எம் மகாதேவன் பண்ணி கொடுத்தாங்க, பழைய எடிட்டர். அவங்க பண்ணி கொடுத்தாங்க. வருஷம் வந்திருக்கா இன்னைக்கு. அண்ணாஜி நமஸ்தே. அண்ணாஜி நமஸ்தே. how are you? இது அழகர், நீங்க அழகர் பார்த்துட்டு. அதாவது நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். நாங்கெல்லாம் யூடியூப்ல தான் பாக்குறோம், நீங்க நேர்லயே பாக்கீங்க. ஆனா உங்களை விட நாங்கெல்லாம் நல்லா பாப்போம்னு தோணுது. எடுத்த போட்டோகிராஃப் ரொம்ப பிரமாதமா இருக்கு.
மீனாட்சி கல்யாணம், சாப்பாடு பத்தி அவ்வளவு பேசுறாங்க. முதல்ல எப்பவுமே சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். முதல்ல ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு அண்ணாஜி. அன்னதானம் அன்னதானம் அன்னதானம், முக்கு அன்னதானம். நேத்தெல்லாம் எந்த இடத்துல இருந்துமே திருப்பி வர முடியல, போய் மாட்டின்ற கூட்டத்துல. நமஸ்தே அண்ணாஜி. நமஸ்தே. ரங்கராஜன் முடிச்சுடலாமா? சரிண்ணா. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்பது ஏன் பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடுத்த வாரம் 64 ஆய கலைகள் 64 ரொம்ப பெரிய டாபிக். முடிஞ்ச வரை சொல்லுவோம். நான் ஒரு படிச்சுதான் சொல்லணும். பாப்போம்.